ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற ஞாயிறுதோறும் நடக்கின்ற இந்த சிந்தனை குழுவிற்கு உங்களை பணிவுடன் வரவேற்கின்றேன். இன்று பரிமேலழகர் திருக்குறளுக்கு எழுதிய உரையின் நுட்பங்களை பற்றி சிந்திப்பதற்கு நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்கள் சேர்ந்தருளியுள்ளார்கள். அவருடைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நம் இறைவணக்கத்திற்காக நம்முடைய வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உலகாளும் பெருமானே உமை நாதனே, உலகாளும் பெருமானே உமை நாதனே, வேத உட்பொருளானவனே கௌரி மனோகரனே, உலகாளும் பெருமானே உமை நாதனே, வேத உட்பொருளானவனே கௌரி மனோகரனே, உலகாளும் பெருமானே உமை நாதனே. மலையத்வசன் புதல்வி மலையத்வசன் புதல்வி மாதவ செல்வி மலையத்வசன் புதல்வி மாதவ செல்வியாம் மீனாட்சியை மணந்து சோம சுந்தரனாய் நின்று, மீனாட்சியை மணந்து சோம சுந்தரனாய் நின்று, உலகாளும் பெருமானே உமை நாதனே, வேத உட்பொருளானவனே கௌரி மனோகரனே, உலகாளும் பெருமானே உமை நாதனே. கங்கை என்னும் நங்கைக்கு சடைதனில் இடம் தந்தாய், கங்கை என்னும் நங்கைக்கு சடையினில் இடம் தந்தாய், திங்களோடு நல்லறவும் சிரம்தனில் சூடி கொண்டாய், திங்களோடு நல்லறவும் சிரம்தனில் சூடி கொண்டாய், உமைக்கு உடலில் உமைக்கு உடலில் சரிபாதி தன்னை தந்து, உலகலாவியதிட கைலாயம் தனில் நின்று, உலகலாவியதிட கைலாயம் தனில் நின்று, உலகாளும் பெருமானே உமை நாதனே, வேத உட்பொருளானவனே கௌரி மனோகரனே, உலகாளும் பெருமானே உமை நாதனே உமை நாதனே. இந்த பாடல் கௌரி மனோகரி அப்படிங்கிற ராகத்தில் என்னால இயற்றப்பட்ட பாடல். இன்றைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இந்த பாடலை உங்களுக்கு வழங்க வேண்டும் என நினைத்தேன். இந்த பாடலுக்கு பின்னாடி சின்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. அநேகமாக 97 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு பாடல் இயற்ற வேண்டும் என்று உலகாளும் பெருமானே உமைநாதனே வேத உட்பொருளானவனே கௌரி மனோகரனே என்று எழுதிவிட்டேன். எழுதிய பிறகு இந்த எப்போ சிவபெருமான் உலகத்தை ஆண்டார்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு.
ஏதோ வார்த்தை விழுந்துருச்சு, ஆனா அதுக்கு ஏதோ பொருள் இருக்கணும், இல்லாம இந்த வார்த்தை உதித்திருக்காது. நம்ம பெரிய மகான் இல்லை என்றாலும் கூட இந்த வார்த்தையை இறைவன் தானா கொடுத்திருக்க மாட்டான் என்று தோன்றியது. நம்புவதோ கடினம். 6 மாதம் யோசித்தேன். இது எந்த இடத்துல இறைவன் வந்து உலகத்தை ஆண்டான்? அது சிவபெருமான் அப்படின்னு தோணிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஒரு இரா பொழுது சும்மா சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கும்போது, மதுரையை பற்றி ஞாபகம் வந்தபோது, ஆஹா! மதுரையில வந்து சோமசுந்தர பாண்டியனாக மீனாட்சிட்ட செங்கோலை வாங்கி கொண்டு அவளை ஏமாத்தி 7 மாசம் 8 மாசம் ஆண்டுட்டு இருக்கானே சிவபெருமான் ஞாபகம் வந்தது. அதனாலதான் மலையதூசன் புதல்வி மாதவ செல்வியா மீனாட்சியை மணந்து சோமசுந்தரனா என்று உலகாளும் பெருமானே. அடுத்து வேற ஏதாவது புதுமை செய்திருக்கிறான்னு பார்க்கணும்னு தோணுச்சு. கங்கை எனும் நங்கைக்கு சடை நீல் இடம் தந்தாய், திங்களூர் நல்லறவு சிறந்ததில் சொல்லிக்கொண்டாய், உமையம்மைக்கு உடலில் சரிபாதி பொருத்திக்கு தலையில இடம் தான் ஒருத்தி உடம்புல இடம் கொடுத்தானே அப்படின்னு தோணுச்சு. அடுத்ததாக இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு தோன்றியிருக்கா ஒரு செய்தி என்ன வந்ததுன்னா, உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் எழுதினாரு கம்பர், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் எழுதினாரு சேக்கிழார். அந்த மாதிரி இந்த உலகம் என்ற சொல்லோடு ரொம்ப தொடர்புடையதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் இந்த உலகம் ஊ அப்படிங்கிற சொல் நடுவில் ஓ ஆ ஊ மாற ஊ இடையில வருவது போல இந்த சொல்லை வைத்து எழுதப்பட்டதாக நான் படித்தேன். அதனால இப்படி இறைவன் என்னிடமிருந்து ஒரு பாடலை பெற்றுக்கொள்ள விரும்பினான் போலும் என்று தோன்றியது. அதனால இந்த பாடல் அழகா அமைந்திருந்தது. இறுதி சரணத்துல எதுகை மூரை சரியாக அமையவில்லை. இருந்தாலும் கூட முதல் 2 வரி கங்கையினும் நங்கைக்குங்கிற வார்த்தைக்கு திங்களுடன் நல்லவரும் எதுகை அமைந்திருக்கிறது. உமையம்மைக்கு உடலில் சரிபாதி தனி தந்து உலகெல்லாம் வியந்திட கைலாயம் தனி நின்றுங்கிற இடத்துல எதுகை முனை அமையாவிட்டாலும் கூட சொற்கள் வந்து ரொம்ப அழகாக அமைந்திருப்பதாக தோன்றியது. அதனால இன்று சிவபெருமான் சிவராத்திரியா இருப்பதனால சிவனுடைய ஒரு புகழை சொல்லக்கூடிய வகையில் எனக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்தானா அந்த பாட்டை ஏற்றி இன்று உங்களிடம் பார்த்து உங்களுடைய அனைவருடைய செவிக்கும் விருந்தாக்க வாய்ப்பு கிடைத்தது. நன்றி. இதை பற்றி கருத்து சொல்லலாம். நன்றி ஐயா. இதிலிருந்து என்ன ஒன்று தெரிகிறது என்றால், கவிஞர்கள் தங்களுடைய அறிவினால் கவியை இயற்றுவதில்லை, உணர்ச்சியினால் கவியை ஏற்றுகிறார்கள். அது வந்து உள்ளத்திலே வந்து சேர்ந்து கொட்டுகின்றது வார்த்தைகளாக என்பது தெளிவாக தெரிகின்றது. சிறப்பு. நன்றி. Over to Mr. Srinivasan for his comments on பரிமேலழகர் உரை சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். பரிமேலழகர் உரை நுட்பங்கள் அப்படின்ற தலைப்புல இது 3வது உரையாடல். நிறைய போன 2 அந்த உரையாடல்கள்ல சிந்தனைகள்ல பரிமேலழகருடைய சிறப்பை எல்லாம் ஓரளவு பார்த்தோம். அதுல அவர் காட்டுகிற அந்த விரிவு, அந்த நுட்பம், அவர் என்ன மாதிரி உவமைகள் எல்லாம் சொல்லுகிறார், எப்படி 10 குறள்களையும் தொகுத்து காட்டுகிறார், அதையெல்லாம் நம்ம சிந்தித்தோம். இன்னும் அவருடைய உரை பற்றி நம்ம எவ்வளவு வேணாலும் ஆராய்ச்சி செய்யலாம். தனியா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு கூட பல நாட்கள் சிந்திக்கலாம். உதாரணமா அவர் என்ன எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார் அப்படின்றது தொகுத்து தனியா பார்த்தாலே அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா இன்றைக்கு என்ன நினைத்தேன்னா, ஒரு அதிகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அது எப்படி பரிமேலழகர் வந்து ஏன் அவர் உரையை நம்ம படிக்கணும், அவர் உரையை நம்ம படிக்கலைன்னா நம்ம என்ன இழக்கிறோம் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திருக்குறள் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா அதை ஆழமாக தெரிந்து கொண்டோமா அப்படின்றது நமக்கு அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். பொதுவா எல்லாம் அந்த திருவள்ளுவர் திருக்குறளை பற்றின ஒரு குறள் எல்லாரும் சொல்லுவோம், அந்த கடுகை துளைத்து 7 கடலை புகட்டின். அப்புறம் அதையே இன்னும் கொஞ்சம் இன்னும் நுட்பமா சொல்லணும்னா அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி அப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஆனா அதுக்கு என்ன ஆதாரம், எப்படி ஒரு அணுவை துளைத்து 7 கடலை புகட்டின்றதுக்கு வந்து நம்ம எதனால சொல்லுகிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கல. ஏதோ ரொம்ப ஆழமான பொருள்லாம் சொல்லியிருக்கிறாருன்ற அளவுல நிற்கிறோமே தவிர, அது இப்ப வர தெளிவுரைகள்லாம் படித்தா அந்த நுட்பமோ அந்த ஆழமோ நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு 10 குறளுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார், எல்லாம் மேலோட்டமா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா அதுல என்ன ஆழம் இருக்கிறது அப்படின்றது ஏதோ ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதை எவ்வளவு
ஆழத்துக்கு நம்ம பரிமேலழகர் செல்கிறார், எத்தனை விஷயங்களை நம்ம கவனத்துக்கு கொண்டு வருகிறார், எவ்வளவு விஷயங்கள் நம்ம யோசிக்காத விஷயங்களை எல்லாம் காட்டுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குறள் ஒண்ணு இருக்கு. கல்வின்ற அதிகாரத்துல வருகிற முதல் குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது ரொம்ப ஒரு சாதாரணமான எல்லாருக்கும் தெரிந்த குறள் தான். அதுலயே பரிமேலழகருடைய விளக்கத்தை படிச்சா நம்மளுக்கு ஒரு எப்படி கற்க வேண்டும், அந்த கற்கின்ற முறைமை என்ன, அந்த காலத்துல எப்படி எல்லாம் அந்த கல்வி எப்படியெல்லாம் வந்திருக்கிறது, அது ஒரு பெரிய அந்த நாலெட்ஜ் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கல்வி பரம்பரை அது எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன ரொம்ப எளிமையான பொருள் தான் அது. எதையெல்லாம் படிக்கணுமோ அதையெல்லாம் குற்றம் குறை இல்லாம படிக்கணும். அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நம்ம அந்த நெறியில நம்ம நிற்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப இதுல நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. படிக்க வேண்டியதெல்லாம் எது நமக்கு எப்படி தெரியும்? ஒருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது தானே படின்னு சொல்லுவாங்க. இப்ப படிக்க வேண்டிய நூல்கள் எது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ரொம்ப எளிமையான பொருள் தான் அது. பரிமேலழகருடைய விளக்கம், கற்பவை என்றதனால், அதாவது படிக்க வேண்டிய நூல்கள் அப்படின்னு எதை சொல்றாருன்னா, அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதிப்பொருள் உணர்த்துவன அப்படின்ற. எது எல்லாம் உறுதிப்பொருள்கள், நமக்கு அது வடமொழியில இந்த புருஷார்த்தம் அப்படிம்பாங்க. எது உறுதிப்பொருள்? அந்த உலகத்துல இருக்க நம்ம எத்தனையோ காரியங்கள் செய்யறோம், இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நடக்கின்றன. எல்லா காரியங்களையும் எல்லா தொழில்களையும் இந்த 4 இதுல அடக்கி விடலாம். அறத்துக்காக செய்யப்படுபவை பொருளுக்காக செய்யப்படுகிற காரியங்கள், இன்பத்துக்காக செய்யப்படுகிற காரியங்கள், அப்புறம் வீடு பேருக்காக செய்யப்படுகிற காரியங்கள். இது எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாவும் இருக்கலாம். இந்த அறம்பொருள் இன்பம்ல சில இது முரண்பாடாவும் இருக்கலாம், சேர்ந்தும் இருக்கலாம். அதாவது அறமில்லாத வழியிலையும் பொருள் நாட்ட முடியும், அறத்தோட சேர்ந்து பொருள் நாட்ட முடியும். அறமில்லாத வழியில இன்பத்தை நாட முடியும், அறத்தோட சேர்ந்து இன்பத்தை நாட முடியும். இப்படி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாகவும் இருக்கு. இப்ப இது 4த்தையும் இது உறுதிப்பொருள்கள். அப்ப இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உறுதிப்பொருள்களை பற்றி படிக்க வேண்டும் அப்படின்னு. இந்த உறுதிப்பொருள் கற்பவை, இதெல்லாம் கற்பவை அப்படின்னா அப்ப கற்க கூடாதவை அப்படின்னும் இருக்கு. படிக்க தேவையில்லை அப்படின்றது நூல்களும் இருக்கு. இப்ப எல்லா லைப்ரரியில எல்லா நூலும் இருக்கும், அதுக்காக எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எதை அப்ப படிக்க தேவையில்லாத நூல்கள்னு எதை சொல்றது அப்படின்னா, அதுக்கு பரிமேலழகர் சொல்றாரு, அன்றி பிற பொருள் உணர்த்துவன சின்னாள் பல்பிணி சிற்றறிவினருக்கு ஆகா என்பது பெற்றாம் அப்படின்னு. ஏன் மற்றதெல்லாம் படிக்கக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கலாமே அப்படின்னு. அதாவது இதுக்கு உதவாத நூல்கள் எதுனா ரொம்ப பொழுதுபோக்குக்காக படிக்கிறது. அப்படி பார்த்தா நிறைய இப்ப இந்த நியூஸ் அனாலிசிஸ் நிறைய அதை தான் படிக்கிறோம். உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை பத்தி அவன் இப்படி பண்ணியிருக்கான், அதனால அவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி விவாதம் எல்லாம் நடக்குது. இதனால என்ன உறுதிப்பொருள் நமக்கு கிடைக்குது? அதனால ஏதாவது அறம் பொருள் இன்பம் வீடு இதுல ஏதாவது நமக்கு தெளிவு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது நிறைய நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலத்துல படிக்கிறதுன்னா பார்க்கறது எல்லாம் சேர்த்துதான். அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு அவருக்கு உதாரணமும் சொல்றாரு. தப்பு ஒண்ணும் இல்லை, நீ பண்ணணும்னா பண்ணலாம். ஆனா சின்னாள் பல்பிணி சிற்றறிவினருக்கு ஆகா அப்படின்னு. இருக்கிறதே நம்ம ஆயுள் வரையறுக்கப்பட்ட ஆயுள். அப்புறம் அது பல்பிணி, அதுல வியாதி நோய் நொடிலாம் வந்தாலும் அந்த முழு இதோட படிக்க முடியாது. அப்புறம் சிற்றறிவு, இருக்கிறது கொஞ்சம் அறிவு, அதை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த அறிவை வைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்றது இந்த கற்பவை அப்படின்ற ஒரு சொல்லுக்கு அவர் இவ்வளவு விளக்கம் தருகிறார். அப்புறம் ஆனா முக்கியமா இதுல நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்ப இந்த கசடர கற்றல் அப்படின்னு சொல்றாரு. கசடர கற்க அப்படின்னு அதுக்கு என்ன விளக்கம் தருகிறார்னா, கசடர கற்றலாவது விபரீத ஐயங்களை நீக்கி மெய்ப்பொருளை, அதாவது எது மெய்ப்பொருள் எது உண்மையான பொருள் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல விபரீத ஐயங்களை நீக்கி அப்படின்றார்.
விபரீத ஐயங்கள் அப்படின்னா என்ன? ஐயம்னா நமக்கு தெரியும், சந்தேகம். அப்புறம் விபரீத ஐயங்கள்னா தவறாக புரிந்து கொள்ளுது. இதுதான் அறிவுக்கு இருக்கிற 3 குற்றங்கள் அப்படிம்பாங்க. ஒண்ணு அறியாமை, அதாவது ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது, அது ஒரு குற்றம். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதானா, இப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு சந்தேகம், அது வந்து ஐயம். இது 2 கூட பரவாயில்ல. 3வது இந்த விபரீதம் அப்படின்றது. அது விபரீதம்னா தப்பா புரிஞ்சுக்கிறது. அது இந்த காலத்துல இப்ப நம்ம நியூஸ்ல இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ராங் நேரேட்டிவ் அப்படின்றாங்க. ஒரு தவறான நேரேட்டிவ், அதை செட் செய்கிற தவறான நேரேட்டிவை கொண்டு வந்து புகுத்துகிறார்கள் அப்படி. அந்த காலத்துல அதுக்குதான் விபரீத ஞானம் அப்படின்னு. ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்காம வேற மாத்தி புரிஞ்சுக்கிட்டா அதனால எத்தனையோ அனர்த்தங்கள், எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால அந்த விபரீத ஐயங்கள் இந்த உலக விஷயத்திலேயே எப்படி இருக்குன்னா, மெய்ப்பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ இந்த ஐயமும் விபரீதமும், சந்தேகமும் விபரீதமும் ரொம்ப ஆபத்தானவை அப்படின்னு. அதனால அதுதான் கசடர கற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மெய்ப்பொருளை அதை எப்படி அப்ப அதை நம்ம குற்றம் இல்லாம படிக்க முடியும் அப்படின்னா, மெய்ப்பொருளை நல்லோர் பலருடனும் பலகாலும் பயிரல் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த விபரீத ஐயம் நீங்கும்னா ஒரு விஷயத்த படிக்கிறத நல்லோர் பலருடனும், நல்லவர்கள்னா இந்த இதுல ரொம்ப அறிவுடையவர்கள், அறிவு நாட்டம் உடையவர்கள், அப்படிப்பட்ட அறிவு நாட்டம் உடையவர்கள் பலருடனும் பல காலம் பயிரல். ஏதோ ஒரு தடவை கேட்கறது இல்லை, பல காலம் திரும்ப திரும்ப படிச்சாதான் அந்த அறிவு நன்றாக உரைக்கும், நன்றாக தெளிவு வரும் அப்படின்னு. இப்ப இந்த பழக்கமே இந்த காலத்துல ரொம்ப கிடையாது. ஏதோ நம்மளா ஒரு புக்கை படிச்சு அந்த புக்கை படிச்சு முடிச்சு வச்சுட்டு அப்புறம் அடுத்த புக்குக்கு போயிடுவோம். அதனால எதை நம்ம தவறாக புரிந்து கொண்டோம்னு நமக்கு தெரியாது. நமக்கு இந்த சந்தேகத்துக்கு சரியான விடையும் இருக்காது. ஆனா நம்மளா வந்து அசியூம் பண்ணிக்கலாம், ஓ இதுதான் பதிலா இருக்கும் அப்படின்னு. சாதாரண விஷயங்களுக்கு அது ஒன்றும் பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி மெய்ப்பொருளை பற்றி தெரிந்து கொள்றப்போ இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் அப்படின்றதுனால இதுதான் நான் சொன்ன இந்த அறிவு பரம்பரை, இந்த நாலேஜ் ட்ரெடிஷன் நம்ம இதுல இருந்தது. மெய்ப்பொருளை நல்லோர் பலருடனும் பலகாலும் பயிரல் விபரீத ஐயங்களை நீக்கி அப்படின்னு அந்த கசடர கற்றலுக்கு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த பழக்கம் வேதாந்தத்துல வந்து ரொம்ப உண்டு. அவங்க ஒரு நூலை எடுத்து வைத்துக் கொண்டு திரும்ப 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 அதை படிக்கிறது. அந்த ஒரு ஒரு சொல்லையும், அது சின்ன நூலா இருக்கலாம், பெரிய நூலா இருக்கலாம். சின்ன உபனிஷதம், இப்ப 12 ஸ்லோகத்தோட உபனிஷதம்லாம் இருக்கு, 18 ஸ்லோகத்தோட இருக்கு. பகவத்கீதை மாதிரி கிட்டத்தட்ட 700 ஸ்லோகத்துல இருக்கு. அந்த நூலை வைத்துக்கொண்டு அப்படியே திரும்ப 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 அதையே படித்தல். அது ஒரு நூலை மட்டும் இல்ல, சில சமயம் ஒரே ஒரு வாக்கியம், அந்த மகா வாக்கியம் அப்படின்லாம் இருக்கு. இப்ப தத்துவமசி அப்படின்னா அது ஒரு மகா வாக்கியம். அந்த தத்துவமசின்னா அதுக்கு 3 பதம் தான். அதுக்கு எளிமையா நம்ம அர்த்தம்லாம் சொல்லிடலாம், நம்மளா மேலோட்டமா அதையே புரிந்து கொள்ளலாம். ஆனா அது எவ்வளவு ஆழமாக அது செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஆதிசங்கரர் தனியா அந்த தத்துவமசின்ற அந்த ஒரு வாக்கியத்துக்கு வாக்கிய விருத்தி அப்படின்னு ஒரு 51 ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். தத்துவமசின்னு அந்த ஒரு சொல்லுக்கு அந்த அவர் எழுதின அந்த 51 ஸ்லோகத்துக்கு அதுக்கு நிறைய பெரிய கமெண்ட்ரி எல்லாம் இருக்கு. நூத்துக்கணக்கான பக்கங்களுக்கு கமெண்ட்ரி இருக்குது. அப்போ ஒன்னத்தையும் நம்ம அவ்வளவு ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு. இது அந்த காலத்துல படிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி நூல்களை எல்லாம், மெய்ப்பொருள் ஆராய்ச்சின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். அப்ப அதுல நிறைய நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான பிரமாணங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு. பிரமாணம்னா இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த பிரமாணங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு. அதை திருவள்ளுவர் வந்து வெளிப்படையா சொல்லல, ஆனா பரிமேலழகர் வந்து அதை எடுத்து காட்டுகிறார். எந்தெந்த பிரமாணங்கள்லாம் நமக்கு முக்கியம், ஒரு இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அத ஒரு குறள்ல வந்து காட்டுகிறார். அருளுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அருளுடைமை அதிகாரத்துல 2வது குறள், நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. 242வது குறள், நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை அப்படின்னு. இதுக்கு பொதுவா உரை எழுதுறப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க
நீங்க ஆராய்ந்து பார்த்தால் அருள் ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். அதனால அருள் ஆழ்க. நீங்க பல வகையாக பார்த்தாலும் அது ஒன்றே துணை, அதுதான் முக்கியமான துணை அப்படின்னு எல்லாம் எழுதிட்டு போயிடுவாங்க ஒரு. இந்த பல வகையாக பார்த்தாலும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கணும்ல. திருவள்ளுவர் சும்மா பொதுவா எழுத மாட்டார் பல வகையாக பார்த்தாலும். பல வகையாக பார்த்தாலும்னா என்ன அர்த்தம், அதுக்கு இவரு எழுதுறாரு. நல்லாற்றான் அப்படின்றதுக்கு அளவைகளாலும் பொருந்துமாற்றானும் நன்றான நெறியிலே நின்று நமக்கு துணையாம் அறம் யாது என்று ஆராய்ந்து அருளுடையராக. இது சொல்ல வந்தது அருளுடைமையை பற்றி தான். ஆனா அதுக்கு நம்ம அந்த அருளுடைமையை பத்தி சொல்றப்போ இந்த சொற்கள் வந்ததுனால நல்லாற்றான் பல்லாற்றான் அப்படின்னு பல வகையாகவும் நல்ல வகையிலும் அப்படின்னு. நல்ல வகையில நாடி அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றதுக்கு இப்போ அந்த அளவைகளை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்குறார். அளவைகள் பற்றின அந்த காலத்துல ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. So can I request everybody to keep their phone on mute? Keep hearing a lot of noise. Thank you. So அந்த அளவைகளை பற்றி இப்ப இதுல வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறார் பரிமேலழகர். அதுல என்ன சொல்றாரு, நல்லாற்றான் அப்படின்னா நல்ல வகையிலே அப்படின்னு வள்ளுவர் என்ன சொன்னார்னா அளவைகளாலே அப்படின்னு. அளவைகள்ன்றதா பிரமாணம். பிரமாணம்ன்றதுக்கு தமிழ் சொல் வந்து அளவை. ஏன்னா அளந்து பாக்குறதுக்கு எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு அளக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இல்லையா. இவ்வளவு தண்ணி அப்படின்னா இத்தனை லிட்டர் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அளவு, அளக்கிறதுக்கு ஒரு கருவி வேணும். அந்த மாதிரி நம்ம பாக்குற இதுதான் உண்மைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன கருவி நமக்கு இருக்கு, ஒரு விஷயத்தை இதுதான் உண்மை இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கருவி இருக்குன்னா அதுதான் அளவைகள். அதுக்கு வந்து பிரமாணம்னு பேரு. அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி இப்ப பரிமேலழகருக்கு விளக்கம் சொல்றார். அளவைகளாவன பொறிகளால் காணும் காட்சியும் குறிகளான் உய்த்து உணரும் அனுமானமும் கர்த்தா மொழியாகிய ஆகமும் என மூன்று. முக்கியமா நம்மளுக்கு இருக்கிறது 3 பிரமாணம். 3 பிரமாணம்னா ஒண்ணு நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் உண்மை அப்படின்னு. அத இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டைரக்ட் பர்செப்ஷன். அது மூலமா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் உண்மை அப்படின்னு. 2வது உய்த்து உணரும் அனுமானமும் அப்படின்னு. இது இப்படி இருக்கிறதுனால இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு. அதாவது புகை வந்தா நம்ம பொதுவா சொல்ற உதாரணம், புகை இருந்ததுன்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம உய்த்து உணர்தல், அதுக்கு அனுமானம்னு பேரு. அது இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். 3வது கருத்தாமொழி ஆகிய ஆகமமும் அப்படின்னா இந்த இடத்துல ஆகமம்னா வெறும் ஆகமத்தை குறிக்கிறதுன்னு இல்லை, உயர்ந்த அறிஞர்கள், இந்த உயர்ந்த ஞானிகள் அவங்க சொன்ன வார்த்தைகள், அது ஒரு பிரமாணம். அவர் என்ன பெரிய ஆளா, அவர் மட்டும் எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்ப சயின்ஸ்லயே அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப ஐன்ஸ்டீன் சொன்னது அப்படின்னா அது ஒரு பிரமாணம். ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்டா இல்லையா நம்ம போய் ஆராய்ஞ்சிட்டு இருக்க மாட்டோம். அது ஆராய்ச்சி பண்றவங்க பண்ணலாம். ஆனா பொதுவான இதுல இது நியூட்டனுடைய விதி அப்படின்னா ஒரு துறையிலயும் அந்த மாதிரி விதிகள்லாம் இருக்கு. அப்ப அவங்க சொன்னதுன்னு அது ஒரு பிரமாணமா எடுத்துக்கிறோம். அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதனால அது பிரமாணமா எடுத்துக்கிறோம். அப்படி 3 பிரமாணம் இருக்கு. அதாவது பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் அப்படின்னு. அது தமிழ்ல வந்து காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை அப்படின்னு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டைரக்ட் பர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், அப்புறம் வெர்பல் டெஸ்டிமனி. வெர்பல் டெஸ்டிமனி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் நாலெட்ஜபிள் பீப்புள். இது 3 தான். இப்ப இந்த 3 அளவைகள் பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு இதுல. இந்த வள்ளுவர் சொன்னது நல்ல வகையால் நாடின்னு சொல்லிட்டாரு. நீ பல வகையாக பார்த்தாலும் இதுதான் துணை அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த 3 அளவைகள் இருக்கு அப்படின்றது. அப்புறம் வேற இடத்துல இந்த 3 அளவைகள் வரப்பே நமக்கு சுட்டி காட்டுகிறார். வள்ளுவர் வந்து இந்த அளவையை தான் உபயோகப்படுத்துகிறார்னு. நான் உதாரணத்துக்கு ஒரு 3 குறள் மட்டும் சொல்றேன். ஒரு அளவைக்கும் ஒரு குறள். அவங்க எல்லாரும் தெரிஞ்ச ஒரு குறள், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு உருந்தானிடை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. 37வது குறள். அதுல அந்த குறளோட அர்த்தத்துக்கு நான் போல, ஆனா வள்ளுவர் வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்தை உபயோகப்படுத்துறாரு அதுல. அதான் அறத்தாறு இது என வேண்டா, இதுன்னு நீ சொல்ல வேணாம் அப்படின்னா உன் கண்ணால பார்த்தாலே உனக்கு தெரியுது. ஒருத்தன் பல்லக்க தூக்கிட்டு போறான், ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்துருக்கான். அப்ப இவன் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கா, அவன் ஏதோ அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா அது வேற விஷயம். இந்த காலத்துல அந்த கருத்தை எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தன் பல்லக்குல போற மாதிரியும்
ஒருத்தன் பள்ளத்தை தூக்கிட்டு போற மாதிரியும் கண்ணு முன்னாடி தெரிகிற பிரமாணம் ஒண்ணு இருக்கு இல்ல, பிரத்யக்ஷ பிரமாணம். அதுக்கு என்ன காரணம் நீ வேணா யோசிக்கலாம். இவன் இவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான், இது சொசைட்டி தப்பா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு. இப்படி இருந்தாலும் இந்த சமயத்துல அவன் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், இன்னொருத்தன் அவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இதுல ஏதோ ஒரு பிரத்யக்ஷம் இருக்கு, பிரத்யக்ஷமா இதை நம்ம பாக்குறோம் அப்படின்னு அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை வந்து அதுல கொண்டு வந்து காமிக்கிறார். அப்புறம் இந்த அனுமானம், இன்ஃபரன்ஸ், அதை எந்த குறள்ல நமக்கு காட்டுகிறார்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புக்கு வந்து என்ன தாழ்பாடு இருக்கு அப்படின்னாரு. அன்பு துன்பப்பட்டவங்க, தனக்கு வேண்டியவர்கள் யாராவது அவங்களுக்கு துன்பம் வந்தா நம்ம அழுகிறோம். அது ஏன் அழுவும்? நம்ம கண்ணில் ஏன் தண்ணி வரணும்? அது வேற ஒரு உடம்பு, இது வேற ஒரு உடம்பு. ஆனா அந்த உடம்புல ஏதோ துன்பம் வருது, அவங்க துன்பப்படுறாங்க. அதுல சில சமயம் நமக்கு தெரியாதவங்களா கூட இருக்கலாம். யாரோ கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு கண்ணில் தண்ணி வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அது அனுமானம். அப்ப அன்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அந்த குறளுக்கு அர்த்தம் எழுதுறப்போ பரிமேலழகர் என்ன சொல்றாரு, அன்புலாம் ஒண்ணும் கிடையாது இந்த காலத்துல. அந்த காலத்துல வேணா இருந்திருக்கலாம். இப்பெல்லாம் இது அவசரமான உலகம். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில் இருக்கு, இதெல்லாம் அன்புக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு சொல்ல வழி இருக்கு. ஆனா அதுல பரிமேலழகர் சொல்றாரு, இல்ல, அன்பினது உண்மை கூறப்பட்டது. அன்புன்னு ஒண்ணு அது எப்பவுமே இருக்கு. அது உனக்கு தெரியலன்னா கூட உன் உள்ளத்துல இருக்கிற அன்பு கண்ணீராக வெளிப்படும். அந்த கண்ணீர் வெளிப்படுறதுல இருந்து அன்புன்னு ஒண்ணு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இன்ஃபரன்ஸ், அந்த 2வது அளவை. இப்போ முதல்ல சொன்னது பிரத்யக்ஷம், அப்புறம் அடுத்தது அனுமானம், அந்த இன்ஃபரன்ஸ், கருதல் அளவை, அதுக்கு அன்பு. இப்போ 3வது சில விஷயம் கண்ணாலையும் பார்க்க முடியாது, நான் கருத்தாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா யாரோ சொல்லியிருக்கிறாங்கன்றதுனால நம்ம நம்பணும். அதுக்கு ஆகம அளவைன்னு பேரு. அதுக்கு ஒரு உதாரணம். இது வந்து திருவள்ளுவர் நிறைய ஆகம பிரமாணத்தை உபயோகப்படுத்துகிறார். இப்ப நிறைய பகுத்தறிவாதிகள் சொல்றவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது அவங்களால. வள்ளுவரே என்ன சொல்ற குறள், ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். 330வது குறள் புலால் உண்ணாமையில வருது. அந்த புலால் உண்ணாமைன்ற அதிகாரத்தை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, திருக்குறள் படிக்கிறவங்க எல்லாம். ஏன்னா அது எதுக்கு தேவையில்லை, அது ஏதோ அந்த காலத்துல தெரியாம எழுதி வச்சுட்டார் வள்ளுவர்னு நினைச்சுட்டு. அதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமா தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். அதுல கடைசி பாட்டு இந்த புலால் உண்ணாமையில, உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் அப்படின்ற. அது குறளுக்கு என்ன அர்த்தம்னா, செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம், ரொம்ப வறுமையிலே கஷ்டப்படுறாங்க, நிறைய நோய் வியாதி, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா இருக்கு அவங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்களை பார்த்து வள்ளுவர் என்ன சொல்றாரு, இவங்களை பார்த்தா என்ன தோணுதுன்னா, உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப. இவங்க இந்த ஜென்மத்திலேயோ இல்ல போன ஜென்மத்திலேயோ நிறைய உயிர்களை வந்து கொலை செய்தவர்களாக இருப்பார்கள். உயிர் உடம்பின் நீக்கியார், உடம்புல இருந்து நிறைய உயிரை எடுத்தவங்களா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை செய்தவர்களாக இருப்பார்கள். அது வேற உயிர்னு பொதுவா சொன்னார். அதனால மனித உயிர்கள்னு மட்டும் இல்லை, எந்த ஜீவராசிகள், அது எந்த மிருகங்கள் எதுவா இருந்தாலும் அவற்றையெல்லாம் கொலை செய்தவர்களாக நிச்சயம் இருக்க வேண்டும். அதனாலதான் இப்போ இந்த நோயிலையும் வறுமையிலையும் இப்படி வாடுகிறார்கள் அப்படின்னு. இப்ப இது நம்மளுக்கு கேள்வி வரும், இதுக்கு என்ன ஆதாரம்? இது வள்ளுவரோட ஒப்பீனியனா இருக்கலாம், எதை வைத்து கொண்டு அவர் சொல்லுகிறார்? ஏன்னா கண்ணால பார்த்து அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இதை வந்து நான் ஊகித்து அறிந்து கொண்டேன்னு சொல்ல முடியாது. எப்படி, இதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் இப்படி சொல்றாருன்னா, இந்த என்ப அப்படின்னு ஒரு சொல் வருது பாருங்க, இது நிறைய திருக்குறள் அந்த மாதிரி வரும். என்பன என்று சொல்லுவார்கள் அப்படின்னு யார சொல்றாரு? யாருன்னு அதுதான் ஆகம பிரமாணம். என்பன அப்ப யார சொல்றாரு வள்ளுவர் அப்படின்னு நம்ம கேள்வி வரும். அதுக்கு பதில் அதுதான். இது வந்து ஆகம பிரமாணம். அப்படின்னா ஆகம பிரமாணம்னா சப்த பிரமாணம், உரை அளவை. இது வந்து பெரிய அறிஞர்கள், ஞானிகள் நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு சொல்லி வைத்தது. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நீ ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. நீயும் அவங்க நிலைக்கு போய் பார்த்தா இது உனக்கு தெரியும். இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வைக்கு அந்த கனெக்ஷன் தெரியல. இப்ப நான் கஷ்டப்படுறதுக்கும் போன ஜென்மத்திலேயோ இல்லை எப்போ நான் ஒரு உயிருக்கு துன்பம் செய்தேன்றதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு கேட்டா, இந்த உலகத்துல இந்த மாடர்ன் ரேஷனல் வேர்ல்டுல அதுக்கு கனெக்ஷன் எதுவும் கிடையாது. ஆனா இதுல இருக்கு கனெக்ஷன் அப்படின்றதுனால என்ப அப்படின்னு வருது. அதுக்கு இவர் உரை எழுதுறப்ப சொல்றார் பரிமேலழகர்,
என்ப அப்படின்னா என்று சொல்லுவார் வினை விளைவுகளை அறிந்தோர். இந்த வினைக்கு இந்த விளைவு இருக்கு, இந்த ஆக்ஷனுக்கு இந்த ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு. இப்ப நான் சொன்ன இந்த 3 பிரமாணங்கள், இது எல்லாம் ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு பொழுது போகணும்னா திருக்குறள்ல எங்கெங்கெல்லாம் இந்த பிரமாணங்கள் இருக்குன்னு தேடி பார்க்கலாம். அது என்ன, அது சாதாரண உரையிலெல்லாம் பார்த்தா தெரியாது. அவங்கெல்லாம் யாரோ மேலோட்டமா எழுதுறவங்க எல்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பரிமேலழகருடைய உரையில போய் பார்த்தா எந்தெந்த அளவைகளை அவர் வள்ளுவர் உபயோகப்படுத்துகிறார். அளவைகள்னா சொன்ன மாதிரி அளக்கின்ற கருவி, உண்மையை அளக்கின்ற கருவி. அது தர்க்க சாஸ்திரத்துல இருக்கிறது. இதெல்லாம் த சயின்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் அதுல இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத அதை எடுத்து காட்டுகிறார் பரிமேலழகர். அந்த தெளிவு வேற எந்த உரையில படிச்சாலும் நமக்கு கிடைக்காது. எந்த இந்த தெளிவுரை, எளிமையான உரை, நய உரை, பதவி, எத்தனை உரை இருந்தாலும் எடுத்து பாருங்க, இந்த தெளிவெல்லாம் கிடைக்காது. அப்படி இப்போ 3 பிரமாணம் சொன்னேன். அதாவது அளவைகளாவன பொறிகளால் காணும் காட்சியும் குறிகளால் வைத்துணரும் அனுமானமும் கருத்தா மொழியாகிய ஆகமும் என 3. இது சொல்லிட்டு பரிமேலழகர் இன்னும் மேல நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். ஆக்சுவலி அளவைகள் 3 இல்ல 6ன்னு இருக்கு. அதையும் சொல்றாரு. ஒப்பு பற்றி உணரும் உவமையும். ஒப்பு பற்றி உணரும் உவமையும்னா அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓமை, ஒரு ஓமைய சொல்லி பாரு அது அந்த மாதிரி இருக்கு, அதனால இது உண்மை அப்படின்றது. அந்த அதுலயே நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஓமை சொல்லிட்டாலே அது எப்படி உண்மை ஆயிடும் அப்படின்னு. ஆனா அதை ஏத்துக்கதான் வேணும். ஏன்னா இந்த ஓமை இப்படி இருந்ததுன்னா இது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அது சொல்றது. அப்புறம் இங்கனம் அன்றாயின் இது கூடாது என்று உணரும் அருத்தாபத்தி. அருத்தாபத்தி நியாயம் அல்லது அருத்தாபத்தின்னு ஒரு அளவை. அது என்னன்னா இந்த காலத்துல இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொன்னா இது அர்த்தம் அப்படின்னு. அதுவும் நம்ம பொதுவா நம்ம பேச்சு வழக்குல உபயோகப்படுத்துறது தான். இப்போ ஒருத்த அது ரொம்ப நார்மலா சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தனை பார்த்தா நம்ம பகல் பொழுதுல அவன் சாப்பிடவே மாட்டேன்றான், எதுவுமே சாப்பிட மாட்டேன்றான், ஆனா குண்டாயிட்டே போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே அவன் இரவு பொழுதுல ஒன்று கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு. இட்ஸ் இம்ப்ளைட். இது தெரியுது நல்லா, பகல் பொழுதுல அவன் சாப்பிடல ஆனா குண்டாயிட்டே போறான். அப்புறம் நிச்சயம் ராத்திரியில உட்காந்து நம்ம யாரும் பார்க்காதப்ப நிறைய சாப்பிட்றான் அப்படின்லாம் நம்ம ஊகிக்கிறோம். அதுக்கு பேரு அர்த்தாபத்தி. ஒன்னு டைரக்டா சொல்லல, ஆனா இதுல இருந்து இது தெரியுது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் 3வது உண்மைக்கு மாறாய இன்மையும். ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்றதுக்கே ஏதாவது ஒரு அளவை வேணும். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை அப்படின்னு. ஆனா நம்ம ஆராய்ச்சியில அதை பார்த்தா தெரியும், ஒரு பொருளை இல்லை அப்படின்னு சொல்றதே அதுக்கு தனியா ஒரு அளவை இருந்தாதான் இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியும். அப்ப அது ஒரு அளவை அப்படின்னு 6 அளவைகள். ஆனா பொதுவா எப்பவுமே இந்த 3த்தையும் தான் சொல்றாங்களே, மத்த 3 ஏன் சொல்லலன்னு கேட்டா அதுக்கும் பரிமேலழகர் சொல்றாரு. இவையும் ஒரு ஆற்றான் அவற்றுள்ளே அடங்குதலின் 3 என்றலே கருத்து அப்படின்னு. நான் சொன்ன இந்த அடிஷனலா சொன்ன இந்த 3 யோசிச்சு பார்த்தா முதல்ல சொன்ன இந்த 3லயே அதுவும் முக்கியமா அந்த அனுமானம் அதிலே எல்லாம் அடங்கிடும். அதை வேணா தனியா பிரித்து அப்படியே பார்க்கலாம். அதனால 3 அளவைகள், 6 அளவைகள், அதை இன்னும் விரித்து பார்த்து 10 அளவைகள் அப்படின்லாம் இருக்கும். இவ்வளவு விஷயத்தையும் நம்மளுக்கு இந்த ஒரு குறள்ல நல்லாற்றான் நாடி அருளாள பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை, நல்ல வகையிலே நாடி தெரிந்து கொள்க அப்படின்னு அவர் சொன்னதுனால நல்ல வகையில நாடினா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு அளவைகள் பற்றி நமக்கு இவ்வளவு விளக்கங்கள் தருகிறார். இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் அளவைன்னு வருதோ அங்கெங்கெல்லாம் தருகிறார் பார்க்கும். இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுவே இன்னைக்கு சிந்தனையில முழுமையா பார்க்க முடியுமான்னு தெரியல. ஓரளவுக்கு இன்றைய வகுப்புல பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை சந்தித்தால் அந்த அதிகாரத்தை தொடரலாம். இப்ப நான் இது சொன்னது ஒரு முகவரைக்காக நான் சொன்னேன். எப்படி முதல்ல கற்றல் அப்படின்றதே ஒரு மெய்ப்பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அத பல காலம் பலமுறை பயிலல், நல்லோர் பலருடனும் சேர்ந்து பல காலம் பயிரல் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்து
அப்படி படிக்கிறதுக்கே எத்தனை பிரமாணங்கள்லாம் இருக்கு, இந்த அளவைகள் எதையெல்லாம் வைத்து நம்ம உண்மை என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறோம்னு அதுக்கெல்லாம் நமக்கு அந்த அருளுடைமை அதிகாரத்துல எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்ப முக்கியமான ஒரு அதிகாரம் மெய் உணர்தல் அப்படின்னு. மெய் உணர்தல்னா தத்துவ ஞானம். அதுதான் இந்த வீடு பேருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தத்துவங்களை புரிந்து கொண்டாதான் இந்த வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு. அதனால இந்த தத்துவ ஞானத்துக்கு தான் ரொம்ப உயர்ந்த இடம் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம படிப்புல. அது எல்லாத்தையும் படிக்கலாம், அறம் பற்றிய விஷயங்களை படிக்கலாம், பொருள் பற்றி படிக்கலாம், இன்பம் பற்றி படிக்கலாம். ஆனா வீடு பேரு வேணும் அப்படின்னா இந்த தத்துவ ஞானம் அது மூலமா தான் வீடு பேரு கிடைக்கும். இல்லாட்டி வீடு பேருனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். வீடு பேருனா என்ன, வீடு பேரு கிடைக்கிறதுக்கு என்ன வழி, அந்த வீடு பேற்றை அடைவதற்கு என்ன தடை, இப்படிலாம் எதுவுமே தெரியாம நமக்கு இருக்கும். ஒன்றும் தெரியாம இருக்கும், இல்லை ஏதோ ஒரு சந்தேகத்தோட ஏதோ சில விஷயங்களை மட்டும் தெரிந்து கொள்வோம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி விபரீத ஞானங்கள், அதுவும் அந்த பரிமேலோட சுட்டி காட்டிருக்கிறார். அதாவது சந்தேக விபரீத ஞானங்கள் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இப்ப அது இல்லாம உண்மையான தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் மெய்யுணர்வுன்னு பேர். இது 36வது அதிகாரம் திருக்குறள்ல ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரம் இது. அந்த அதிகாரத்துக்கு ஒரு முன்னுரை, அதிகார பாயிரம் அப்படின்னு பேரு. சின்னதா ஒரு முன்னுரை கொடுக்கிறார் பரிமேலழகர். ஒரு அதிகாரத்துக்கும் அந்த மாதிரி கொடுப்பார். இந்த மெய்யுணர்தலுக்கு என்ன சொல்றாரு, அகுதாவதுன்னா மெய்யுணர்தல் என்பது பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களால் அன்றி உண்மையால் உணர்தல் அப்படின்னு எடுத்தோடனே அப்படி ஆரம்பிக்கிறார். அதாவது 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒண்ணு, இந்த உலகத்துல பிறந்துட்டோம், அது ஏன் பிறந்தோம் அப்படின்னு நமக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அது பாட்டு கடகட நம்ம வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. நம்மளுக்கு நின்று யோசிக்கிறதுக்காக நேரம் இல்லை. ஏன் பிறந்தோம், எதுக்காக இந்த பிறவி, எப்பப்போ திடீர்னு அது தோணும். அக்கேஷனலா அந்த மாதிரி ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் அன்னைக்கு வேலை ஏதாவது இருக்கும், அடுத்த நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு, இந்த கடமை இருக்கு அப்படின்னு அதை மறந்துடுவோம். அதனால பிறப்பு அது பற்றி நமக்கு முழுமையா தெரியல. ஆனா இந்த பிறப்புலேருந்து விடுபடணும்ன்ற ஒரு எண்ணமும் அப்பப்ப நமக்கு தோணும். இப்ப மறுபிறவி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இது ஒரு பிறப்பு, ஒரு பெரிய தொடர் அது மாதிரி இருக்கு அப்படின்ற உண்மை இருக்கு. அதனால அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு தோணும். இல்லை இது ஒரு பிறவிதான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இதுல இருந்து விடுபடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதாவது அடுத்தது இந்த உலகத்துல பிறக்கிறோமோ இல்ல சொர்க்க நரகத்துக்கு போறோமோ எங்கேயோ அங்கே ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கணும், அதனால அதுதான் வீடு பேருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அது வீடு பேரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, இந்த பிறப்புக்கும் வீடு பேருக்கும் என்ன காரணம்ன்றத உண்மையா தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஒண்ணு, நிறைய சந்தேகம் இருக்கு. 2வது விபரீத ஞானங்கள், விபரீதமா ஏதோ தப்பா தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதைத்தான் சொல்றார், விபரீத ஐயங்களால் அன்றி உண்மையால் உணர்தல். இதனை வடநூலார் தத்துவ ஞானம் என்பர். தத்துவ ஞானம்னு வடநூல்கள்ல, நம்ம சம்ஸ்கிருதத்துல தெரியும் தத்துவ ஞானத்துக்கு நிறைய எக்கச்சக்கமான நூல்கள் இருக்குன்னு. திருக்குறள்ல இருக்கிறது என்ன இந்த சிறப்புனா, அந்த அத்தனை நூல்கள்ல சொல்லி இருக்கிற அந்த சாரம், அந்த எசன்ஸை இந்த கொண்டு இந்த ஒரு அதிகாரத்துல வள்ளுவர் கொண்டாந்து வச்சுட்டார், இந்த 36வது அதிகாரத்துல. அப்படின்னா இதை மட்டும் படிச்சா போதுன்னு அர்த்தம் இல்லை. இதை வைத்துக்கொண்டு பல நல்ல தெளிவு நமக்கு ஏற்படும். அப்புறம் நிறைய விஷயங்களை போய் நம்ம படிக்கலாம். ஆனா அத்தனை நூல்கள்ல இருக்க உண்மைகளை எல்லாம் கொண்டு இந்த ஒரு அதிகாரத்துல வைத்திருக்கிறார் அப்படின்னு பரிமேலழகர் எடுத்து காட்டுகிறார். அப்புறம் எப்பவுமே அவர் சொல்றது என்ன, ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்லிக்கொண்டே வருவது, மற்றவர்கள் யாரும் சொல்லாது என்னன்னா, இந்த அதிகாரத்துக்கும் போன அதிகாரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு அதை காட்டிக்கொண்டே வருவார். இப்ப மெய்யுணர்தலுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரம் 35வது அதிகாரம், அதுக்கு துறவுன்னு பேரு, துறவு அதிகாரம். அந்த துறவு அதிகாரத்துல கடைசி குறள், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு. அது என்ன சொல்றாரு, கடவுளை பற்றற்றான் அப்படின்றாரு. இந்த பற்றெல்லாம் விட வேண்டும் அப்படின்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பற்றுகளை விடுதற்கு ஒரு உபாயம் இருக்கு, எளிமையான உபாயம். என்னன்னா, இந்த பற்றற்றானாகிய கடவுள் அவன் மேல ஒரு பற்றை வளர்த்து கொண்டால், அது மேல ஒரு அபிமானம், அது இப்பைக்கு நம்ம என்னன்னு தெரியாது, கடவுள்லாம் என்னன்னு தெரியாதே அப்படின்னு சொல்ல முடியும்.
அப்படி இருந்தா கூட அந்த கடவுள் மேல நீ ஒரு அபிமானத்தை வளர்த்து கொண்டால் இந்த உலக பற்றுகளை எல்லாம் உன்னால் விட முடியும் அப்படின்னு ஒரு உபாயம் சொல்லியிருக்கிறார். அதை இப்ப ஞாபகப்படுத்துறார் பரிமேலழகர். இதுவும் பற்றற்றான் பற்றினை பற்றிய வழி உளதாவது ஆகலின் அக்காரணம் ஒற்றுமை பற்றி துறவின் பின் வைக்கப்பட்டது. அது ரெண்டு விஷயம் நமக்கு எடுத்து காட்டுறார். போன குறள்ல அந்த வள்ளுவர் என்ன சொன்னாரு? பற்றற்றான் மேல பற்று வச்சா அந்த உலகத்துல மேல இருக்கிற பற்றெல்லாம் விட முடியும்னாரு. இப்ப அதை இங்க கனெக்ட் பண்றார் பரிமேலழகர் இந்த அடுத்த அதிகாரத்துக்கு. மெய்யுணர்தல், இந்த தத்துவ ஞானம் அப்படின்றது. இந்த தத்துவ ஞானம் நீ வெறுமனே படிக்கிறதுனால மட்டும் வந்துடாது. அந்த பற்றற்றான் மேல் வைத்த பற்று, அந்த இறைவன் மேல் வைக்கிற அபிமானம், அதுக்கு பக்தி அபிமானம் என்ன வேணாலும் பேர் சொல்லலாம், அதுக்கு அதுல இந்த தத்துவ ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அப்படி ஒரு முன்னுரை கொடுக்கிறார். ஒரு சின்ன முன்னுரை தான். சில அதிகாரங்களுக்கு ரொம்ப பெரிய முன்னுரையா இருக்கும், சில அதிகாரங்களுக்கு ஒரே ஒரு வரியில இருக்கும், சில அதிகாரங்களுக்கு இந்த மாதிரி இப்ப 2-3 வரிகள். இப்ப மறுபடியும் ஒரு தடவை படிக்கிற அந்த மெய்யுணர்தல் அதிகாரத்தினுடைய முகவுரையை. அஃதாவது பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களால் அன்றி உண்மையான் உணர்தல், இதனை வடநூலார் தத்துவ ஞானம் என்பர். இதுவும் பற்றற்றான் பற்றினை பற்றிய வழி உளதாவது ஆதலின் அக்காரணம் ஒற்றுமை பற்றி துறவின் பின் வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சின்ன அதிகார முன்னுரை கொடுத்துட்டு அப்புறம் அந்த அதிகாரத்துக்குள்ள போறார். இதுல 10 குறள் இருக்கு. நான் முந்தி சொன்ன மாதிரி போன வாரம் நம்ம அதை பத்தி சிந்தித்தோம். 10 குறளையும் கிளாசிஃபை பண்ணிக்குவார். இந்த 2 குறள் இதை சொல்லுது, இந்த 3 குறள் அதை சொல்லுது அப்படின்னு நமக்கு அந்த அதிகாரத்தை படிக்க போறதுக்கு முன்னாடி அதை பார்த்துக்கிட்டோம்னா அப்ப திருவள்ளுவர் அந்த 10 குறள்ல எத்தனை பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு குறள் முடிஞ்சோன்னே இதனால் அப்படின்னு போட்டிருப்பார். இதனால்னா இந்த குறள் மூலமா என்ன சொல்ல வருகிறார்னு ஒரு சொல்லியிருப்பார். இப்ப இந்த அதிகாரத்துல எப்படி சொல்றார் பரிமேலழகர் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் குறள் அதுல என்ன சொல்றாரு? பிறப்பு துன்பம் என்பதும் அதற்கு முதற்காரணம் அவிச்சை என்பதும் கூறப்பட்டன அப்படின்றார். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மெய்யுணர்வுல இந்த பிறப்புனால துன்பம் தான். அப்போ அந்த துன்பத்துக்கு என்ன காரணம்னா ஏதோ ஒரு அறியாமை, அவிச்சை அப்படின்னு. அவித்யை அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல அவிச்சை. பிறவி துன்பம், அதுக்கு காரணம் அவித்யை என்கிற அறியாமை அப்படின்னு முதல் குறள்ல சொல்லிட்டாரு. அடுத்து இருள் நீங்கி அப்படின்னு ஆரம்பிக்கிறது 2வது குறள். அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா இதனால், அதாவது விளக்கம்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியா இதனால் இதனால் அப்படின்னு சொல்லுவாரு. இதனால் வீடாவது நிரதிசய இன்பம் என்பதும் அதற்கு நிமித்த காரணம் கேவல பொருள் உணர்வு என்பதும் பெறப்பட்டன. இந்த அர்த்தத்துக்கு நான் போகல, ஆனா எப்படி அவர் கிளாசிஃபை பண்றாருன்னு பார்த்துக்கோங்க. முதல் குறள்ல என்ன சொல்லிட்டாரு? பிறப்புக்கு துன்பம் காரணம், அதனால அதுக்கு காரணம் பிறப்புல துன்பம், அந்த துன்பத்துக்கு காரணம் அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு, 2வது குறள்ல வீடு பேருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீடு பேரு ஒரு ஆனந்தமான அனுபவம், ஆனந்தமான நிலை. அதுக்கு உண்மையான உணர்வு, அந்த ஞான உணர்வு இருந்தா அந்த வீடு பேரு கிடைக்கும் அப்படி. அப்ப முதல் 2 குறள்ல என்ன சொல்லிட்டாரு? பிறப்பு வீடு. ஏன்னா நம்ம அதிகார இந்த முன்னுரை, அதிகார பாயிரம் அந்த முன்னுரையில தானே சொன்னாரு, பிறப்பு வீடுகளை பற்றி நம்ம சரியா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மெய்யுணர்தல். பிறவி எதுக்காக, வீடு பேருனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை முதல் 2 குறள்ல சொல்லிடுறார் திருவள்ளுவர். இது பரிமேலழகர் கொடுக்குற விளக்கம். முதல் குறள்ல பிறப்புனா துன்பம், அதுக்கு காரணம் அறியாமைன்னு சொல்லிட்டாரு. 2வது குறள்ல வீடு பேருனா இன்பம், அது மெய்ப்பொருள் உணர்வுல அந்த வீடு பேரு கிடைக்கும். இது 2. அப்புறம் 3வது குறள், அது ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்துன்னு ஒரு குறள். அதுக்கப்புறம் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு அப்படின்னு 2 பாட்டு வருது. இது 2த்தையும் சேர்த்து அப்புறம் பரிமேலழகர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இவை 2 பாட்டானும் மெய்யுணர்வு உடையார்க்கே வீடு உள்ளது என மெய்யுணர்வின் சிறப்பு கூறப்பட்டது அப்படின்னு. அது என்ன சொல்றாரு? இப்ப சில பேர் சொல்ல, எனக்கு இந்த மெய்யுணர்வு எல்லாம் தேவையில்லை, அது எதுக்கு இந்த மெய்யுணர்வு எல்லாம், வீடு பேர் அது இல்லாமே வீடு பேர் கிடைக்குமான்னு கேட்டா, உனக்கு மெய்யுணர்வு இஸ் நாட் ஆப்ஷனல். உனக்கு வேணான்னா நீ பரவாயில்ல, நீ அது துன்பத்துல உழறணும், அவ்வளவுதான்.
மெய்யுணர்வு உடையார்க்கே வீடு உள்ளது. மெய்யுணர்வு இல்லாம எனக்கு நான் வெறுமனே பக்தி பாட்டு பாடுறேன், என் கடமையை ஒழுங்கா செய்யறேன், என் குடும்பத்துல எல்லாம் பாத்துக்கிறேன், அதுவே எனக்கு வீடு பேரை பகவான் கொடுத்துருவா அப்படின்னா இல்ல, அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். மெய்யுணர்வு உடையார்க்கே வீடு என மெய்யுணர்வினது சிறப்பு கூறப்பட்டது அப்படின்னு. இந்த 2 பாட்டு. இப்ப இது மொத்தம் 4 பாட்டு ஆயிடுச்சு. இப்ப அடுத்து வரப்போறது 5வது பாட்டு. இந்த 5வது பாட்டு தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு ஒரு குறள். இதுக்கும் இப்ப இருக்கிற தெளிவுரையெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப மேலோட்டமா இருக்கும். எந்த பொருள் எப்படி இருந்தாலும் அந்த பொருளினுடைய மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் அறிவு. அதுல என்ன நம்மளுக்கு ஒரு மீனிங் கிடைக்குதுன்னே தெரியல. அது அந்த அர்த்தத்தை படிச்சுட்டு எல்லாம் அப்படியே போயிடுறாங்க. இது சொல்றதுக்கு எந்த பொருளா இருந்தாலும் அது என்ன, அது உண்மையான பொருள் என்ன தெரிஞ்சுக்கணும், அதுதான் அறிவுன்றதுக்கு. அதை சொல்றதுக்கு என்ன திருக்குறள் திருவள்ளுவர் எதுக்கு தேவை? அதுல ஏதோ நுட்பமான கருத்து இருக்கு இந்த மெய் உணர்தல் அதிகாரத்துல அவர் அப்படி சொல்றதுக்கு. அதுக்கு ரொம்ப விளக்கமா பரிமேலழகர் எழுதிட்டு, இதனால் மெய்யுணர்வினது இலக்கணம் கூறப்பட்டது அப்படின்னு. மெய்யுணர்வுக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஒரு டெஃபினேஷன். இப்ப மெய்யுணர்வு சொல்லி மெய்யுணர்வுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்க. மெய்யுணர்வுனா இப்படி இருக்கும், இதுதான் அதோட இயல்பு, இதோட லட்சணம், அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா அதை இந்த குறள்ல சொல்றாரு. ஏன்னா முதல்ல என்ன சொல்லிட்டாரு, அக்கார்டிங் டு பரிமேலழகர், திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு, மெய்யுணர்வு இருந்தாதான் வீடு பேர், இல்லாட்டி கிடைக்காது அப்படின்ட்டு. அப்போ அதோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லணும்ல. அப்ப அதோட டெஃபினேஷன் சொல்லுன்னா இந்த இதுல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அதுல மெய்யுணர்வது இலக்கணம் கூறப்பட்டது அப்படி. அதுக்கப்புறம் ஒரு 3 பாட்டு வருது. இந்த 3 பாட்டு ஒரு முக்கியமான பாடல்கள். ஏன்னா மெய்யுணர்வினோடது இலக்கணம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அப்ப அந்த மெய்யுணர்வை நான் அடைவது எப்படி அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அது அடையறதுக்கு 3 உபாயம் இருக்கு அப்படின்னா 3 வழிகள். 3 வழிகள்னா 3 தனித்தனி வழிகள் இல்ல, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, 3 படிகள் அப்படின்னு வேணா சொல்லலாம். 3 படிகள் இருக்கு அப்படின்னு அது குறள்ல, வெறும் குறளை மட்டும் படிச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த தெளிவெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது பரிமேலழகர் உரையை படிச்சாதான் தெளிவு கிடைக்கும். அந்த மெய் உணர்வை அடையறதுக்கு 3 படிகள் இருக்கு. முதல் படி அது 6வது குறள்ல சொல்றாரு. அப்புறம் 7வது குறள், 7வது குறள்ல 2வது படியை சொல்றாரு. அப்புறம் 8வது குறள் அதுல இந்த 3வது படியை சொல்கிறார். அப்படின்னு 3 வழிகள், அதாவது 3 உபாயங்கள், அதுக்கு கேள்வி விமர்சனம் பாவனை என்பன அப்படின்னு இந்த 3 குறள்ல 3த்தையும் வரிசையா திருவள்ளுவர் சொல்றார் அப்படின்னு பரிமேலழகர் எடுத்து காட்டுறார். இவர் கேள்வி விமர்சனம் பாவனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது பொதுவா என்ன சொல்லுவோம், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். இது சைவ சித்தாந்தத்துல சொல்லுகிற கருத்து. சைவ சித்தாந்தத்திலையும் அதுதான், வடமொழியிலேயே அதான் சொல்லுவாங்க. வடமொழி சம்ஸ்கிருதத்துல ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதுதான் ஞானத்துக்கு வழி. முதல்ல ஸ்ரவணம் அப்படின்னா அந்த ஞான நூல்களை எல்லாம் கேட்கணும். அந்த ஸ்ரவணம்ன்றது திரும்ப 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 கேட்கணும். ஒரு தடவை கேட்டா மட்டும் பத்தாது. எப்படி பரிமேலழகர் சொன்ன மாதிரி பல காலம் பயிரல், நல்லோர் பலருடனும் சேர்ந்து பல காலம் பயிரல், அதுதான் கசடர கற்றல். அப்போ அந்த முதல் கேட்டல் ஸ்ரவணம், அப்புறம் மனனம், மனனம்னா நினைக்கிறது, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கேட்டதை திரும்ப திரும்ப உட்கார்ந்து நிறைய யோசிக்கிறது, ரிஃப்ளெக்ட் பண்றது. அப்புறம் 3வது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்து அந்த கேட்டு தெளிந்த அந்த சிந்தித்த பொருளை எல்லாம் உட்கார்ந்து ஆழமா நம்ம தியானம் பண்ணா அதுல ஒரு தெளிவு பிறக்கும். அதனால இது 3 தான் ஞானத்துக்கு வழி. அதாவது ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். தமிழ்ல அப்படியே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அப்படின்னு. இது 3ம் ரொம்ப முக்கியமானது ஞானத்துக்குன்னு சைவ சித்தாந்தத்துல நிறைய இதுக்கு விளக்கம் எல்லாம் இருக்கு. சிவஞான சித்தியார்ன்ற நூல்ல இதெல்லாம் தனித்தனியா நிறைய பாடி இருக்கிறார். கேட்டல்னா என்ன, அது எப்படி. இப்ப அந்த வழக்கம்லாம் நமக்கு இல்லை. பொதுவா ஏதோ மேலோட்டமா கேட்கிறோம், மேலோட்டமா சிந்திக்கிறோம், நமக்கே ஏதோ ஒரு தெளிவு கிடைக்குது. அது தெளிவா இல்லை தப்பான அபிப்பிராயமா இல்லை நமக்கு தெரியாது. அது பாட்டுக்கு நம்ம அடுத்து நம்ம வேலைக்கு போயிடும்.
ஆனா ஞானம்னு வந்துட்டா இந்த மெய்யுணர்வினது இலக்கணம், அது மேலோட்டமால மெய்யுணர்வு கிடைக்காது. இந்த மாதிரி இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதலை வந்து விடாம பண்ணணும் அப்படின்னு. அதைத்தான் இவர் பரிமேலழகர் அவருடைய பாஷையில கேள்வி விமர்சனம் பாவனை அப்படின்றார். கேட்டலை கேள்வின்றாரு, அந்த சிந்தித்தல் இந்த மனனம் அதை வந்து விமர்சனம் அல்ல விமர்சை அப்படின்றாரு. அப்புறம் இந்த தெளிதல் நிதித்தியாசனம் அதை வந்து பாவனை அப்படின்றார். இந்த சொற்கள்லாம் மாறா இருந்தாலும் அதோட கருத்து இதுதான். இந்த 3 விஷயத்தை கவனிச்சிங்கனால இன்னொன்னும் புரியும். பொதுவா நம்ம அறிவுக்கு இருக்கிறது 3 குற்றம் அப்படிம்பாங்க. அதாவது அறியாமை, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. 2வது ஐயம், அதாவது சந்தேகம். அப்புறம் 3வது விபரீதம், திரிபு. தமிழ்ல வந்து ஐயந்திரிபு அறியாமை அப்படின்னுது. மாறா தப்பா புரிஞ்சுக்கிறது, ஒன்றத்தை கேட்டுட்டு அப்படியே கரெக்டா மாத்தி புரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி ராமாயணத்தை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்ட மாதிரி, அது விபரீத ஞானம். அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு அறிவுல குழப்பம் ஏற்படும், சந்தேகத்தினால குழப்பம் ஏற்படும். அது கூட பரவாயில்ல, அடுத்தது தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறது. இப்ப இந்த 3 போறதுக்கு என்ன வழினா இது 3 தான்: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். கேட்டல்னால அறியாமை போயிடும். ஆனா ஒரு விஷயம் தெரியாம இருக்கு, கேட்க ஆரம்பிச்சோன்னா அந்த அறியாமை போயிடுது, அதை பற்றின அறிவு நமக்கு வந்துடுது, அது கேட்டல். அப்புறம் சிந்தித்தல், சிந்திக்க ஆரம்பிச்சா அந்த சந்தேகம்லாம் போகும். அது சந்தேகம் தெளிதல் அப்படின்னு நிறைய புக்கெல்லாம் இருக்கு, அதுல சந்தேகம் தெளிதல். அந்த சந்தேகம் தெளிதல் வந்து சிந்தித்தல் கிடையாது. அப்புறம் 3வது தெளிவு. தெளிவு பிறந்ததுல அந்த விபரீத ஞானம் எல்லாம் போயிடும், அதாவது திரிபு, பெர்வர்டட் நாலேஜ், டிஸ்டார்டட் நாலேஜ், அது போயிடும். அப்படி நம்ம அறிவு இதுல அறிவு உலகத்துல இந்த பழைய காலத்துல வந்து அது தமிழ் மரபு வடமொழி மரபு ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா கரெக்டா அதுக்கு இதுக்கு ஈக்குவலண்டா அதே வேர்ட்ஸ் இருக்கு, அதே பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றத வந்து திருவள்ளுவர் எடுத்து காட்டியிருக்கிறார் ஒரு 3 குறள்ல அப்படின்னு. அதாவது மெய்யுணர்வினுடைய இலக்கணத்தை 5வது குறள்ல சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்புறம் இந்த 3 உபாயம், 3 வழி இருக்கு, 3 படிகள். 3 வழிகள்னு சொன்னா கூட 3 படிகள் தான் வச்சுக்கணும். ஏன்னா 3 டிஃபரெண்ட் பார்ட்ஸ் இல்லை, ஒன்று பின்னாடி ஒன்று செய்ய வேண்டியது. ஆனா திரும்ப திரும்ப செய்யணும். ஒரு தடவை கேட்டேன், ஒரு தடவை சிந்திச்சேன், அப்ப உடனே எனக்கு தெளிவு பிறந்துச்சுன்னு சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப கேட்டல், திரும்ப திரும்ப சிந்தித்தல், திரும்ப திரும்ப அந்த தெளிவு பிறக்கும். அப்புறம் மறுபடியும் போய் கேட்கணும். அது ஒரு சைக்கிள். வேணா அது லேர்னிங் சைக்கிள், சைக்கிள் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெய்ப்பொருள் பற்றி புரிந்த அளவு அதுக்கு 3 குறள் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். இந்த கேட்டலுக்கு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி, அது வந்து கேட்டல். இந்த அதிகாரத்துல 6வது குறள். அப்புறம் அந்த அதிகாரத்துல 7வது குறள், அதுதான் சிந்தித்தல். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு, இது 2வது குறள். அப்புறம் இந்த அதிகாரத்துல 8வது குறள், அதுதான் தெளிதல். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த 3 குறளை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த ஞானத்துக்கான 3 படிகள், 3 வழிகள் நமக்கு எப்போ ஞாபகம் இருக்கும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஆரம்பிக்கிற 2வது குறள், பிறப்பென்னும் பேதமை நீங்க 3வது குறள். இந்த அதிகாரத்துல 6, 7, 8 இது 3த்துக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பரிமேலழகர். நான் இன்றைக்கு அந்த ஓவர்வியூ மட்டும் தான் இப்ப சொல்றேன், ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மணித்துள்ள இந்த ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அது ஆழமா சிந்திக்க முடியும். ஆனா இந்த 3 குறள்லயும் இன்னொன்னு நீங்க கவனிக்கலாம், கற்றீண்டு மெய்ப்பொருள் அப்படின்னாரு, மெய்ப்பொருள்ன்ற வார்த்தை வருது. அடுத்த குறள்ல ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரேன் அப்படின்றதுல உள்ளது அப்படின்றது உள்ள பொருள், உள்ள பொருள்ன்றத உள்ளது அப்படின்றாரு. அதுக்கு அடுத்த குறள்ல பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு, செம்பொருள் அப்படின்றார். அப்ப 3 சொல்ல உபயோகப்படுத்துறாரு இந்த 3 குறள்லையும். மெய்ப்பொருள்னு ஒரு சொல்லு, உள்ள பொருள் அப்படின்னு ஒரு சொல்லு, அப்புறம் செம்பொருள்னு சொல்லு. கடவுளுக்கு வந்து இது ஒரு அற்புதமான இந்த 3 சொற்கள். இந்த ஞான இயல்ல பரம்பொருள் அப்படின்லாம் சொல்றோம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிற கடவுள் இறைவன் அப்படின்னு. அது 3த்துக்கும் இப்படி ஒரு அழகான சொற்கள், மெய்ப்பொருள், உள்ள பொருள், செம்பொருள். இது 3 ஒரே அர்த்தம் தான்.
அதையும் வந்து பரிமேலழகர் எடுத்து காட்டுகிறார். இது மூணும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு. இது மூணுத்துக்கும் அந்த மாதிரி 3 சொற்களை உபயோகப்படுத்தினாலும் இது மூணும் ஒரே ஒரே பொருள் தான். அந்த பொருளை புரிந்து கொள்வதுதான் ஞானம். அதுதான் மெய்யுணர்வினது இலக்கணம் அப்படின்னு. அப்ப இந்த 5வது பாட்டு, 6, 7, 8 இந்த 4 பாட்டுல மெய்யுணர்வுடைய இலக்கணத்தை சொல்லி அந்த மெய்யுணர்வை அடைவதற்கு என்ன வழிகள் அப்படின்னு வள்ளுவர் காட்டுகிறார் அப்படின்னு. நான் இன்னும் இந்த பரிமேலழகர் கொடுக்கிற விளக்கங்களுக்கு போகவே இல்லை. அவர் எப்படி இதை கிளாசிஃபை பண்றாருன்றத பார்த்தாலே நமக்கு அத்தனை அறிவு கிடைக்குது. இந்த அறிவை நீங்களே சொல்லி நினைச்சு பாருங்க. வேற எந்த திருக்குறள் தெளிவுரையை வைத்துக்கொண்டு இவங்க 10 குறளுக்கும் அவங்க சின்ன சின்ன ஒரு வரியில ஒரு பேராகிராஃப்ல எழுதியிருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு அறிவை பெறவே முடியாது. இன்னும் இதை விட ஒரு முக்கியமானது என்னன்னா, இன்னும் அதுக்கு போகல. அந்த குறளுக்கு நான் சொன்ன இந்த 5வது குறள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுக்கு அவர் கொடுக்கிற ஒரு நீண்ட விளக்கம் பரிமேலழகர். நீண்ட விளக்கம்னா என்ன, அதுவும் சுருக்கமாக தான் இருக்கும். அதாவது ஒரு பெரிய பேராகிராஃப், அவ்வளவுதான். ஹாஃப் பேஜை விட கொஞ்சம் கம்மி. அதுல எத்தனையோ இந்த வேதாந்த தத்துவ நூல்கள்ல சொல்லி இருக்கிற சாரத்தெல்லாம் அதுல கொண்டு வந்துட்டார். நம்ம எவ்வளவோ பெரிய நிறைய நூல்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய சாரம் எல்லாம் அதுல இருக்கு. இப்ப தொடர்ந்து இந்த குறள்களை பார்ப்போம். இப்ப 8 குறள் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 9 and 10 9, 10 குறள்ல என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு. 9வது குறள் இது ரொம்ப ஒரு ஆழமான சிந்தனையை தருகிற குறள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய் அப்படின்னு. இதுக்கும் ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்கிறார். ஏன் இந்த குறளை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்றதுக்கு பரிமேலழகர் தருகிற விளக்கம். மேல் 3 உபாயத்தானும் பரம்பொருளை உணரப் பிறப்பு அரும் என்றார். அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3, அதாவது கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், அதுக்கு 3 குறள் சொல்லிட்டார் வள்ளுவர். மெய்ப்பொருள், உள்ள பொருள், செம்பொருள், அந்த 3 சொற்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த 3 குறளை ஞாபகம் இருக்கும். அப்ப அந்த 3 உபாயத்தாலும் பரம்பொருளை உணர பிறப்பு அரும் என்றார். அந்த மாதிரி மெய்ப்பொருளை, அந்த உள்ள பொருளை, அந்த செம்பொருளை நம்ம உணர்ந்து கொண்டால் நம்ம பிறப்பு நீங்கிவிடும் அப்படின்ட்டாரு. அப்போ ஒரு கேள்வி வரும் நம்ம எல்லாருக்கும். சரி, மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டேன் நான் இப்பொழுது. ஆனா நம்ம இந்த பூர்வ ஜென்ம நம்பிக்கையெல்லாம் இருந்தா போன ஜென்மத்துல நான் எவ்வளவோ துன்பம்லாம் செய்திருப்பேன். அந்த கெட்ட காரியங்கள்லாம் எவ்வளவு செய்திருப்பேன். அப்ப அதோட பலன் வந்து நான் அனுபவிச்சுதானே ஆகணும். இப்ப மெய்யுணர்வு வந்துச்சுன்னா, இப்ப அதாவது திடீர்னு பழைய நிறைய லோன் வச்சிருக்கேன்னா, இப்ப ஏதோ இந்த பர்டிகுலர் லோனை மட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு ஏதோ ஒரு பேங்க் வந்து இந்த லோனெல்லாம் நீ நல்லா கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு நல்ல கஷ்டம், நல்ல கிரெடிட்டர் அப்படின்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்கறதுனால பழைய லோனை வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க, அதை கட்டி தானே ஆகணும். அந்த மாதிரி என்ன சொல்றாரு, எத்தனையோ ஜென்மங்கள்ல சம்பாதித்த புண்ணிய பாவங்கள்லாம் இருக்குமே, இந்த பிறவியில இப்ப எனக்கு மெய்யுணர்வு வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணும், எனக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னா அந்த துன்பங்கள்லாம் எங்க போகும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு இவர் பதில் சொல்றார் அப்படின்னு இந்த குறளுக்கு ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்கிறார். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின். அப்புறம் கடைசி குறள் காமம் வெகுளி மயக்கம் அப்படின்னு. அந்த குறள்ல அதுலயும் பரிமேலழகர் கொடுக்கிற அந்த தத்துவங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது, நம்ம எப்படி எல்லாத்துலயும் ஒரு காரண காரிய தொடர்பு இருக்கு அப்படின்றத வந்து அந்த கடைசி குறள்ல சொல்லிட்டு இந்த நோய் கெடும் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது இந்த 2 பாட்டுலையும் சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் கடைசி 2 பாட்டு அதுலயும் காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமம் கிடக்கிடும் நோயிலையும் என்ன சொல்ல வர்றார் வள்ளுவர்னா, முன் கிடந்த துன்பங்களும் மேல் வரக்கடவ துன்பங்களும் இலவாதல் மெய்யுணர்வின் பயன் ஆகலின் இவை 2 பாட்டும் இவ் அதிகாரத்தவாயின அப்படின்னு. அதாவது இப்ப எல்லாத்துக்கும் இது என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அது மாதிரி மெய்யுணர்வுனால என்ன பயன் அப்படின்னு யாராவது கேட்கலாம். எதுக்கு மெய்யுணர்வு இல்லாம நான் இருந்துட்டு போறேன், மெய்யுணர்வு வந்து எனக்கு ஏன் வேணும், மெய்யுணர்வு
வரதுனால என்ன பயன்னு கேட்டா, அதுக்காக இந்த 2 குறளையும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நோய் கெடும் 2 குறள்லயும் பார்த்தீங்கன்னா, நோய் கெடும், சார்தரா சார்தரு நோய் அப்படின்னு 9வது குறள்லையும், நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு சொல்றது இல்லைனாலையும், துன்பங்கள் எல்லாம் கெட்டு போகும், துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும், அதுதான் மெய்யுணர்வினுடைய பயன். அதையே ஒரே குறள்ல சொல்லலாமே, ஏன் 2 குறள்ல சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு விளக்கம். அது பரிமேலழகர் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. ஏன் 2 குறள்ல சொல்றாரு, ஒரே குறள்ல சொல்லியிருக்கலாம் துன்பம் கெடும்னு. அப்ப அதுல ஏதோ ஒரு நுட்பம் இருக்குன்றதுனால அந்த 2 குறள். இப்படி இந்த மெய்யுணர்வு அதிகாரத்தை அவர் எப்படி வகுத்துக் கொள்ளுகிறார்னு பார்த்தாலே நமக்கு அதுவே ஒரு பெரிய நூலை படிச்ச மாதிரி இருக்கும். அதாவது முதல்ல பிறப்பு, வீடு பேர், அது 2த்தை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். பிறப்பு துன்பத்துக்கு காரணம், துன்பம் தான் நிறைய இருக்கு. அப்ப அந்த துன்பத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். வீடு பேருனா அது ஒரு ஆனந்தமான நிலை, அந்த நிலைக்கு மெய்யுணர்வு தான் அதுக்கு முக்கியம். அப்புறம் அது சந்தேகம் இல்லாம நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யுணர்வு இருந்தாதான் வீடு பேரு கிடைக்கும், அது இல்லைன்னா வீடு பேரு கிடைக்காதுன்னு மெய்யுணர்வினுடைய சிறப்பை சொல்றாரு. அப்புறம் 5வது பாட்டுல மெய்யுணர்வுனா இதுதான், இதுக்கு ஒரு டெஃபினிஷன், இதுதான் அதோட இலக்கணம் அப்படின்னு அதை சொல்றாரு. அப்புறம் அடுத்த 3 பாட்டுல ரொம்ப முக்கியமான பாட்டு 6, 7, 8ல அந்த மெய்யுணர்வுக்கு 3 வழிகள், 3 படிகள், 3 உபாயங்கள், உபாயங்கள்னா 3 டெக்னிக்ஸ் அது இருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த 3 உபாயங்களை புரிந்து கொள்ளணும். அப்புறம் கடைசி 9, 10 குறள்ல அந்த மெய்யுணர்வு மட்டும் அந்த மாதிரி அந்த உபாயங்கள் மூலமா உனக்கு கிடைச்சிருச்சுன்னா உனக்கு எல்லா நோய், எந்த நோயுமே வராது. நோய்னா உடம்புக்கு வர நோய் இல்லை, அதோட சேர்த்து உள்ளத்துக்கு வர நோய், எல்லா துன்பங்கள், எந்த துன்பங்களும் எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு கடைசி 2 குறள் இப்படி மெய்யுணர்வை பற்றி வகுத்து கொண்டு சொல்லுகிறார். இதை நம்ம இன்னும் ஆழமா விசாரிக்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படின்றது இந்த அதிகாரத்துக்கே அது பொருந்தும். இந்த அதிகாரத்தையே திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சா நமக்கு தெளிவு பிறக்கும். அப்புறம் அந்த கிடைச்ச தெளிவை கொண்டு மறுபடியும் போய் கேட்கணும். அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு அதான் சிரவணம், மனனம், நிதித்தியாசம், அது விடாம நடந்துகிட்டே இருக்கணும். அதை தான் கசடர கற்பவை அப்படின்றார். கற்க கசடர, கசடர கற்க அப்படின்னா இதுதான், இந்த சிரவண மனனம் நிதித்தியாசனத்தை விடாம கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதலை விடாம பண்ணணும் அப்படி. இப்ப இன்னைக்கு சிவராத்திரி ஒரு நல்ல நாளா இருக்கிறதுனால இதுல ஒரு முக்கியமான சிவபெருமானை பற்றி இன்டைரக்டா சொல்ற மாதிரி திருக்குறள் நிறைய வந்திருக்கு. பரிமேலழகர் அதை சொல்லலை, ஏன்னா அவர் எப்பவுமே பொதுவா எழுதுவாரு. ஆனா சைவ சித்தாந்திகள்லாம் நிறைய அதை எடுத்து காட்டியிருக்கிறார். இப்ப நான் சொன்ன இந்த நடுவுல 6, 7, 8 குறள்ல பாத்தீங்கன்னா மெய்ப்பொருள், உள்ள பொருள், செம்பொருள்னு 3 சொல்றாரு அப்படின்னு சொன்னேன். அதுல செம்பொருள் அப்படின்னு, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள். செம்பொருள்னா செம்மையான பொருள் அப்படின்னு அர்த்தம், அதாவது செவ்விய பொருள், நல்ல பொருள்னு அர்த்தம். ஆனா இன்னொரு அர்த்தம் பாத்தீங்கன்னா சிவந்த பொருள் அப்படின்னு. நம்ம கடவுள்கள்லயே ரொம்ப சிவந்த வடிவத்தில் இருக்குது சிவபெருமன் தான். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து அப்படின்லாம் சுந்தரர் பாடுறார் தேவாரத்தெல்லாம். அவர் பொன் போன்ற மேனி உடையவர் அப்படின்றது சிவபெருமானுக்கு அடையாளம். அதையெல்லாம் இப்ப தப்பா வரைய ஆரம்பிச்சு எல்லாம் நீல கலர்ல சிவபெருமானை வரைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அவர் நீல கண்டன், ஆனா உடம்பு சிவந்த நிறத்துல இருக்கும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு இந்த விபரீத ஞானம்ன்றது மாதிரி பாருங்க, யாரோ ஒருத்தன் தப்பா வரைய ஆரம்பிச்சுட்டான், தப்பா வரைஞ்சிட்டான். முழுக்க முழுக்க நீளமா இருக்க மாதிரி சிவபெருமானை வரைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நீல நிறத்திலேயே வரைஞ்சிட்டு இருக்காங்க சிவபெருமான். அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப சைவர்கள்னு ரொம்ப சொல்றவங்க, தேவாரத்தை படிக்கிறவங்க, திருவாசகம் படிக்கிறவங்க கூட நீல நிறத்துல இருக்கிற சிவபெருமானை படத்துல வச்சு வணங்குகிறாரு. தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் திரும்ப திரும்ப சிவபெருமான் செம்பொருள், சிவந்த மேனியுடையவன், பொன்னார் மேனியன், தீவண்ணன், அழல் வண்ணன், நெருப்பு நிறத்துல இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. பெரியவே அந்த டாபிக் போகல. இது செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றப்போ இவர் சிவபெருமானத்தான் சொல்லுகிறார் செம்பொருள் அப்படின்னு. ஏன்னா சிறப்பென்னும் செம்பொருள் அப்படின்னார். சிவபெருமான் தான் சிவனை விட சிவனெனும் ஓசை அல்லது உலகோ சிறந்தது உலகில் வேற உலகோ அப்படின்னா தேவாரத்துல வரும். இது இங்கே செம்பொருள் அப்படின்றதுக்கு பரிமேலழகரானா என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். அதாவது இந்த விளக்கங்களை நான் முழுமையா படிக்கல, இப்ப ஓரளவு தான் இன்னைக்கு படிக்கிறேன்.
ஏன் செம்பொருள் அப்படின்றதுக்கு அவ்வளவு அழகான ஒரு விளக்கம். இது முழுக்க இன்னைக்கு அதை நான் விவரித்து சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா அதை மட்டும் படிக்கிறத நம்ம அடுத்த சந்தர்ப்பத்துல பார்க்கலாம். தோற்றக்கேடுகள் இன்மையின் நித்தமாய் நோன்மையால் தன்னையொன்றும் கலத்தலின்மையின் தூய்தாய் தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற்பொருள் விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒரு தன்மைத்தாதல் பற்றி அதனை செம்பொருள் என்றார். இதுல இவர் சொல்லியிருக்கிற ஒரு ஒரு சொல்லுக்கும் அவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு. அதை உட்கார்ந்து அவ்வளவு நேரம் யோசிக்கலாம். அந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதலுக்கு இதெல்லாம் ரொம்ப உபயோகப்படும். தோற்றக்கேடுகள் இன்மையின் நித்தமாய் அப்படின்னா எப்பவும் சத்தியமாக இருக்கிற பொருள். நான் மேலோட்டமா என்ன சொல்றேன், நோன்மையால் தன்னையொன்றும் கலத்தல் இன்மையின் தூய்தாய், அது தூய்மையான பொருள். அதை வேற எதுவும் கண்டாமினேட் பண்ண முடியாது, அப்படிப்பட்டது. ஆனா தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற்பொருள். ஆனா அது எல்லாவற்றிலும் இருக்கும், எல்லாவற்றிலும் பரவி இருக்கும், விஸ்வரூபமாக இருக்கும். விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒரு தன்மை தாதல் பற்றி, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்காது. அது விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒரு தன்மை தாதல் பற்றி அதனை செம்பொருள் என்றார் அப்படின்னு. செம்பொருள்னு சொல்றதுக்கு நித்தமாய் தூய்தாய், அது நாலு நாலு காரணம் சொல்றாரு. ஏன் செம்பொருள்னா அதுக்கு 4 காரணம் சொல்லி அதுதான் உண்மையான பொருள். அதுதான் மேலே மெய்ப்பொருள் எனவும் உள்ள பொருள் எனவும் கூறியதுவும் இது பற்றி என உணர்க அப்படின்னு அதை சுட்டி காட்டுகிறார். இந்த 3 குறள்ல வள்ளுவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா அந்த மெய்ப்பொருள், உள்ள பொருள், செம்பொருள்னா சொல்றாரு. இதனால அதை பற்றி தெரிந்து கொள்ளுக அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அந்த சிவபெருமான பற்றி நினைக்கிற நாள் இன்னைக்கு. எல்லாரும் இந்த புண்ணிய தினம் சிவராத்திரி அன்னைக்கு இந்த செம்பொருள் அப்படின்னு திருவள்ளுவர் சுட்டி காட்டி இருக்கிறது. அது சைவ சித்தாந்திகள் எல்லாம் இந்த குறளை தான் ரொம்ப எடுத்துக்கொண்டு, இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு சைவ சித்தாந்த கருத்து வருது திருக்குறள்னு சொல்றதுக்கு. இதுல இந்த பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு அப்படின்றது சிவபெருமான சொல்லுகிற குறள் அப்படின்னு சைவர்கள் எல்லாம் ரொம்ப போற்றுகிற குறள் அது. அதனால ஓரளவு இந்த மெய்ப்பொருள் பற்றி மெய்யுணர்தல் அதிகாரத்துல அவர் எவ்வளவு அழகா பரிமேலழகர் நமக்கு எடுத்து காட்டுகிறார்னு பார்க்கிறோம். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். இது 36வது அதிகாரம். இந்த துறவரையியல்ல 35, 36, 37, 38 அதுதான் நான் கடைசி 4 அதிகாரங்கள். அதாவது துறவு, ஒரே சமயம், நிலையாமை. 34 நிலையாமை, 35 துறவு, 36 மெய்யுணர்தல், 37 அவாறுத்தல். அப்படி 4 அதிகாரங்கள். இந்த 4 அதிகாரத்துக்கும் பரிமேலழகர் என்ன பெயர் கொடுக்கிறாருன்னா, மொத்தமா இது திருவள்ளுவர் கொடுத்த பேர் இல்லை. திருவள்ளுவர் அதிகாரத்துல வெறும் நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல் அப்படின்னு இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஞானம் அப்படின்னு பெயர் கொடுக்கிறார் பரிமேலழகர். ஞானம்னா என்ன அப்படின்னா, ஞானம்ன்றது வீடு பயக்கும் உணர்வு. அவர் கொடுக்கிற முன்னுரை, எது வீடு பெயரை கொடுக்கிறதோ அந்த உணர்வுக்கு ஞானம்னு பேரு. அது நிலையாமை முதல் அவா அறுத்தல் இறுதியாக 4 அதிகாரத்துள் அடக்கப்பட்டது. அப்ப ஞானம் வரணும்னா என்ன படிக்கணும்? ஞான நூலை படிக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய ஞான நூல்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப எளிமையா படிக்கணும்னா திருக்குறள்ல இந்த துறவற இயல்ல இருக்க கடைசி 4 அதிகாரம் 34, 35, 36, 37 அதை பரிமேலழகருடைய விளக்கத்தோட நம்ம படிச்சோம்னா அதுவே ஞானத்தை பற்றின ஒரு முழுமையான பார்வையை நமக்கு கொடுக்கிற நூலாக அமையும் அப்படின்னு. திருக்குறளுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு நூல் இருக்கு. திருக்குறள் முடிக்க எனக்கு இனிமேல பொருட்பால்ல ஈடுபாடு இல்லை, இன்பத்துப்பால்ல ஈடுபாடு இல்லை, எனக்கு வீடு பெயரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஞானம் அதை அடையணும்னு கேட்டா இந்த 4 அதிகாரம் பரிமேலழகர் விளக்கத்தோட படிச்சா அதுவே ஒரு தனி ஞான நூலாக அமையும் என்று சொல்லி இந்த அளவில் என்ற சிந்தனை நிறைவு செய்கிறேன். நான் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்திருக்கேன் இந்த மெய் உணர்தல் அதிகாரத்துக்கு. அதை நம்ம அடுத்த சந்தர்ப்பத்துல இன்னும் விரிவாக பார்க்கலாம். இன்னும் ஏதாவது உங்களுடைய கேள்விகள் அல்லது உங்களுடைய சிந்தனைகள், கருத்துக்கள் எல்லாம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் ரொம்ப பொறுமையாக செவிமடுத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. சிவாயினம்.
செல்வநாயகம் சார். செல்வண்ணா வணக்கம் ஐயா. இல்ல மற்றவங்க யாராவது கேள்வி ஏதாவது சந்தேகம் கேட்கறாங்களான்னு பார்த்தேன். ஆனா நீங்க எடுத்திருக்கிற இன்னைய தலைப்பு வந்து திருக்குறளே கஷ்டம், பரிமேலழகர் நிறைய பேருக்கு இன்னும் கஷ்டம். அதிலேயே ரொம்ப கடினமான 2-3 அதிகாரங்கள், அதுலயும் மிக மிக கடினமான குறளை எடுத்து நீங்க வந்து இன்று சிந்தனைக்கு எடுத்திருந்தீங்க. அதுல நாங்க எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அந்த அந்த குரலே நாங்க அந்த பக்கம் போகவே மாட்டோம். நைட்ல கூட தலையை வச்சுட்டு படுக்க மாட்டோம். அந்த 355வது குறள் மெய் உணர்தலே ரொம்ப டஃப். அதுலயும் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத எடுத்துக்கிட்டு நீங்க சொன்னீங்க. நல்ல அது அப்பொருளினுடைய மெய்ப்பொருளை காண்பது சொல்லிட்டாரு அவரு. எப்படி காண்பது? அறிவு ஓகே, நீங்களே சொன்ன மாதிரி அது கிராமர். நல்ல பரிமேலழகருடைய மிக முக்கியமான கண்ட்ரிபியூஷன் என்ன திருக்குறளுக்கு அப்படின்னா, அந்த 10 குறளுக்கும் ஒரு பகுப்பு சொன்னது. எது டெஃபினேஷன், எது அதனுடைய பெனிஃபிட், எந்த குறள்கள் அதனுடைய சிறப்பை கூறுகின்றன, எந்த குறள்கள் அது இல்லை என்றால் நமக்கு என்ன விளைவு ஏற்படும் என்று அதனுடைய பயன்கள் என்னன்னு அந்த அந்த ஒரு அதிகாரத்தையும் 10 குறளையும் அது அழகாக பகுத்து சொல்லியது அவர்தான் காட்டிய முறை. எத்தனையோ அறிஞர்கள் பரிமேலழகருக்கு நேர் மாறாக குறளுக்கு பொருள் சொன்னாலும் சொல்ல முயற்சித்தாலும் இந்த பகுப்பை யாருமே மாற்றியதில்லை. அப்படியேதான் இப்ப எல்லா புத்தகங்களிலும் இருக்கின்றது. தட்ஸ் தி பிக்கஸ்ட் கண்ட்ரிபியூஷன் பை பரிமேலழகர். இந்த குறள்ல this actually leads us to hundreds of questions instead of an answer. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அவரே சொல்லிட்டாரு. எத்தன்மைதாயினுங்கிறதுல இஸ் கிவிங் எ க்ளூ. இதுல நிறைய தன்மைகள் இருக்கு இந்த பொருள்கள்ல அப்படின்னு. ஆனாலும் அந்த அந்த தன்மைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அப்பொருளினுடைய மெய்ப்பொருளை நீ காண வேண்டும், அதுதான் அறிவு எனப்படுவதுன்னு சொல்றாரு. இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு எளிமையா புரியறதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த ராமசாமி கவுண்டர் ஒருத்தவங்க இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் யார் அப்படின்னா சேலத்தினுடைய கல்லூரி முதல்வர் ராமசாமி கவுண்டர் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா வருதுன்னு வச்சுக்கோம். இந்த சேலம் என்பது அவருடைய ஊரினுடைய தொடர்பு, கல்லூரி என்பது அவருடைய தொழில் நிலையத்தினுடைய தொடர்பு, முதல்வர் என்பது அவருடைய பதவியினுடைய தொடர்பு, அனுமந்தராயர் என்பது அவருடைய உறவினுடைய தொடர்பு, ராமசாமி அவருடைய இயற்பெயர், கவுண்டர் அவருடைய குலத்தினுடைய தொடர்பு என்று அவருக்கு அவருடைய தொடர்புடையவற்றை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இந்த தொடர்பு நிலையானவையா, இவைதான் அவருடைய மெய்ப்பொருளா என்றால் இல்லை, இவையெல்லாம் அழியக்கூடியவை. அப்படி என்றால் அவருடைய மெய்ப்பொருள் என்ன அப்படின்னா எல்லாரும் எளிமையா என்ன சொல்றாங்கன்னா, அழியக்கூடிய இந்த உடல் இல்லை, அழியாத இந்த உயிர் தான் அதனுடைய மெய்ப்பொருள். அப்படி என்றால் அந்த அந்த உயிர் எங்கே இருந்தது இவருக்கு முன்னால்? அந்த உயிர் என்ன செய்து கொண்டிருந்தது இவருடைய வாழ்க்கையிலே? அந்த உயிர் இவருக்கு பிறகு இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு எங்க போகின்றது? அவரா இல்லை இந்த உயிரா என்று நமக்கு இன்னும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே தோன்றுகின்றதே ஒழிய அந்த மெய்ப்பொருளை புரிந்து கொள்கின்ற ஒரு அல்டிமேட்டா ஒரு பாயிண்ட். நீங்க கேள்வி கேட்டு வேர் வில் யூ ரீச் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. ஆராயும் பொழுது நமக்கு சந்தேகங்களும் விபரீதங்களும் உண்டாகின்றன. ஆனால் தொடர்ந்து செய்தால் அதிலே நமக்கு தெளிவு அடையும். அந்த தெளிவு அறிவு, அந்த தெளிவுதான் அறிவு என்று வள்ளுவர் சாதிக்கின்ற இந்த குறளை எடுத்திருக்கின்றீர்கள். மிக்க உங்களுடைய தன்னம்பிக்கையும் திறமையும் காட்டுகின்றது. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சரியான உதாரணம் சொன்னீங்க. ஆனா அந்த குறளுக்கு நான் இன்னும் போகல. சொன்னீங்க அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு ஆழமா அதுல போட்டு இந்த அத்வைத வேதாந்த தத்துவத்துல இருக்கிற பல நுட்பமான கருத்துக்களை எல்லாம் பரிமேலழகர் வந்து ரொம்ப எளிமையா கொண்டு வந்துட்டார் இந்த குறள் அர்த்தத்துல. அதை நம்ம பொருளுக்கு நான் போலன்னீங்க. ஆனா நீங்க சரியான உதாரணம் கொடுத்தீங்க. அந்த உதாரணம் தான் பரிமேலழகரும் கொடுக்கிறாரு. ஆனா அவரோட பாஷைக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் அவன் கொடுக்கிறாரு. சரி சரி.
ரெண்டு ரெண்டு 7 சீர்ல வந்து இவ்வளவு பொருள் இருக்கிறது கண்டுபிடிக்கிறார் பாருங்க பரிமேலழகர். ஆமா, அப்பதான் நம்மளுக்கு இந்த அணுவை புகட்டி ஏழ்கடலை, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி, அதுக்கு அப்பதான் அர்த்தம் புரியும். இல்லாட்டி சும்மா மேலோட்டமா சொல்லிட்டே இருப்போம் அதை திரும்ப திரும்ப. இப்படி படிச்சாதான் நமக்கு தெரியும், ஓஹோ இவ்வளவு வந்து கொண்டு வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்ண்ணா. இந்த நீங்க இப்போ சொன்ன குரல் எல்லாமே வந்து நம்ம சுவாமி ஓம்காரானந்தா அவர்கள் வந்து தத்துவபோதம் சொல்லிட்டு சுவாமி ஆதிசங்கரோட அந்த நூல், அதாவது புக் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃபார் வேதாந்தான்னு அது வந்து சொல்லுவாங்க. நித்தியம் வஸ்து என்ன, எது நித்தியம் எது அநித்தியம்னு எல்லாம். முதல் இதுல இந்த நித்திய வஸ்து எதுங்கிறதுல இருந்து அவர் வந்து ஃபுல்லா இந்த 3 அதிகாரத்துல இருந்து தான் எடுத்து கூறியிருக்காரே தவிர வேற அந்த வேதாந்தம் சன்ஸ்கிரிட் சைடுக்கு போகவே இல்லை. இந்த மாதிரி அவ்வளோ இதுவா திருக்குறளை வந்து அவர் எவ்வளோ அழகா அது வந்து இந்த வேதாந்தத்தோட இது பண்ணியிருக்காருங்கிறது அவரோட உரையெல்லாம் கேட்கும்போது நிறைய ரொம்பவே அனுபவம். இன்னைக்கு நீங்க சொல்லும் போது இன்னுமே ரொம்ப அனுபவிச்சேன் அதை. ரொம்ப நன்றி. சுவாமி ஓம்காரானந்தா தான் இன்னைக்கு ஃபுல்லா கண்ணு முன்னால வந்து நின்னார். அவ்வளோ அழகா அந்த ஃபுல் டெக்ஸ்டுக்கும் அந்த ஒரு டெஃபினிஷன்ஸ் முடியறதுக்குள்ள இந்த 40 பாடல்களே தான் அவர் வந்து நிறைய எடுத்து திருப்பி திருப்பி எப்படி அதை வந்து அதோட கம்பேர் பண்ணலாம், எங்க வந்து அது ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா வந்து அவர் அப்படிதான் இருக்கும் அவரோட எக்ஸ்பிளனேஷனே. அதுக்கெல்லாம் இந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொன்னீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் இதுல இருந்து தான் அவர் வந்து எடுத்து வந்து கொடுத்து சொன்னார். இன்னைக்கு நீங்க சொல்லும்போது ரொம்பவே நல்லா அதை ரசிச்சு நல்லாவே இது பண்ணேன். நீங்க இன்னும் இந்த 40 வந்து நல்ல டீட்டெயிலா ஒரு பல நாள் எடுக்கலாம், இது பல வருஷமே கூட போகும். நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஒரு நேர் விருப்பமாக நான் கேட்கிறேன். தேங்க்யூ. நீங்க கரெக்டா ரெஃபர் பண்ணீங்க. சுவாமி ஓம்காரானந்தா ரீசெண்டா தான் கோவிட்ல இறந்து போனார். பெரிய எல்லாருக்கும் ரொம்ப பெரிய லாஸ். இந்த அத்வைத வேதாந்தத்தையும் இந்த தமிழ் இலக்கியம் ரெண்டுத்திலையும் ஒரு இவ்வளவு ஆழ்ந்த பரிச்சை யாரும் கிடையாது. ஏன்னா நிறைய அத்வைத வேதாந்தத்தை எல்லாம் பேசுவாங்க, அவங்களுக்கு தமிழ் இலக்கியத்துல ரொம்ப தெரியாது. சுவாமி ஓம்காரானந்தா வந்து இதுல தமிழ் இலக்கியத்திலையும் திருக்குறள், தாய்மானவர் பாடல்கள், திருமந்திரம், திருவாசகம் எல்லாத்துலயும் ரொம்ப ஆழ்ந்த புலமை உடையவரா இருந்தார். அதனால நிறைய கனெக்ட் பண்றது ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணுவாரு. அது சொன்னதான் நம்ம தெரியும், நம்ம நிறைய விஷயம் எல்லாம் நமக்கு அவ்வளோ எப்படி அது வந்து டக்குன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த தமிழ்ல, அதாவது தமிழ்ல சொன்னா எல்லாருக்கும் இன்னும் ரீச் ஆகுங்கிறத அவர் நினைச்சாரா, இல்ல அவர் திருக்குறள் திருவள்ளுவரை அப்படி என்ஜாய் பண்ணி அவர் சொன்னாரான்னு தெரியல. பட் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குறள், அந்த நித்யா அனித்ய வஸ்து விவேகம், சமாதி சர்க்க சம்பத்தின்னு 6 இது இருக்கணும் நமக்கு. அது எல்லாத்துக்கும் இந்த 40லேருந்து அவ்வளோ அழகா வந்து அவர் குறள்கள் சொல்லிதான் கொடுத்து அப்படி எடுத்தார் அவர். ரொம்ப அழகா இருக்கும் அந்த லெக்சர்ஸ் எல்லாம் அவரோட கேட்கறதுக்கு. நல்லாவே நிஜமா இன்னைக்கு அது ரொம்பவே இது பண்ணேன். நீங்க இன்னும் இந்த 40 வந்து கொஞ்சம் கூட இன்னும் டீட்டெயிலா எடுத்தா நல்லா இருக்கும். நல்லாவே இது பண்ணும்போது நன்றி ஐயா, நன்றி. மற்றவர்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கும் சந்திரா மேடம். இருக்கணும், அப்படியே இருக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம வந்து இலங்கை ஜெயராஜ் அவர்களோடையும் இதெல்லாம் கேட்டிருக்கோம். நம்ம அவரும் வந்து இந்த பரிமேலழகரை அவர் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எப்படி எடுத்தாருன்னு அதுவும் சொல்லுவார். எனக்கு இந்த வட நூலோட அவர் வந்து கம்பேர் பண்ணி அவர் இன்னைக்கு சொன்னதும் போது எனக்கு சுவாமி ஓம்காரானந்தா தான் ரொம்ப மேலோங்கி தெரிஞ்சார். அதுல அவ்வளோ அழகா எவ்வளோ இடத்துல இதுக்கு மட்டும் இல்லை, இந்த தத்துவபோதம் முடிஞ்ச உடனே விவேக சூடாமணின்னு இதோட இன்னும் எக்ஸ்பான்ஷன், எதுக்காக நம்ம விடணும், எப்படி இந்த சரீரம் நான் இல்லை என்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுப்போம், எப்படியும் அது ஒவ்வொரு ஸ்டெப் பையா போகிற அந்த 580 ஸ்லோகத்துல நாங்க 8 வருஷம் போறது. இப்போதான் 380 ஸ்லோகம் கிட்ட வந்திருக்கோம். இத்தனைக்கு வாரத்துல 3 நாள் கிளாஸ் போகுது, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போறது. அப்படி இருந்தும் இதுக்கு இவ்வளவுதான் நாங்க போக முடிஞ்சது. அவ்வளோ டீட்டெயில்ஸ் இதுலயும் வந்து அவர் வந்து திருக்குறள் தான் இதுல அவர் முழுக்கவே முடிச்சுட்டார். முடிச்சதுலயும் திருக்குறள் இல்லாம அவர் சொன்னதே கிடையாது. அப்புறம் கைவல்ய நவநீதம் சொல்லும் போது அதுலயும் வந்து அவர் திருக்குறள் வந்து எடுத்து சொல்ற தாண்டவராய சுவாமியோட திருக்குறள் இல்லாம அவர் வந்து இதெல்லாம் சொன்னதே கிடையாது. நிஜமாவே அது இன்னைக்கு ரொம்பவே சுவாமிஜி ரொம்ப மிஸ் பண்ண. நன்றி. இதை வந்து திருப்பியும் அதர் ரிக்வஸ்ட் இன்னொரு 3வது தரமா வைக்கிறேன். இதை வந்து நீங்க இன்னும் டீட்டெயிலா இந்த 40 சொல்லணும். பரிமேலழகர் இல்லாம திருக்குறளை படிச்சா அதுல இருந்து இந்த உண்மைகள்லாம் யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. அது வந்து ஒரு உண்மை. பரிமேலழகர் தான் இதெல்லாம் எடுத்து காட்டினார். இப்ப எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்கு. அந்த குறளுக்கே ஆரம்பிக்கிறப்ப விளக்கம் எப்படி ஆரம்பிக்கிறார் பரிமேலழகர்,
பொருள்தோறும் உலகத்தார் கற்பித்துக் கொண்டு வழங்குகின்ற கற்பனைகளை கடித்து நின்ற உண்மையை காண்பது என்றவாறு ஆயிற்று அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப பொதுவா நம்ம தமிழ் படிச்சவங்க எல்லாம் அதை படிச்சோம்னா, உலகத்தார் கற்பித்துக் கொண்டு வழங்குகின்ற கற்பனைகள்னா இமேஜினேஷன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கற்பனைனா நம்ம இமேஜினேஷனை தான் பொருள் வைக்கணும். ஆனா இது வேதாந்த இதுபடி படிச்சோம்னா இந்த இடத்துல கற்பனைன்றது சூப்பர் இம்போசிஷன். இது மேல இதை சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கல்பித்து கொண்டு அப்படின்றத இங்க கற்பனைன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, எப்படிலாம் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த கைவல்ய நவநீதம் மாதிரி நூல்கள்லாம் ரொம்ப விரிவா இருக்கு. மாத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்கு. அதுக்கு பரிமேலழகர் அந்த ப்ரோஸே ரொம்ப அழகா இருக்கு. அதாவது 5 பக்கத்துக்கு எழுத வேண்டியதுல ஒரு ஒரே ஒரு பேராகிராஃப்ல சொல்லிடுறாரு. அத பரிமேலழகர் படிச்சா தமிழ்ல இப்படி எல்லாம் சொல்ல முடியும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ்னா ரொம்ப வளவளன்னு பேசுறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்ப இருக்கிறத பத்தி பார்த்தா எப்படி திருக்குறளுக்கு பரிமேலழகரோட உரையே எங்கேயுமே இல்லை. இப்ப ஸ்கூல்ல நான் இப்போ என் பேர பசங்க படிக்கும்போது பாக்குறேன், அந்த திருக்குறளுக்கு கொடுத்துக்கிற அர்த்தமே ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா அப்படிதான், சும்மா இதுக்கு பண்ணி அப்படின்னு. சோ அந்த குழந்தைகளுக்கு டெப்தே ஒண்ணுமே தெரியாது, வேல்யூ ஆஃப் லைஃபே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு தான் அதுல திருக்குறளை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப ட்ரிவியலைஸ் பண்ணிட்டாங்க. ஒருமே ரொம்ப சாதாரணமான அர்த்தம், இது எதுக்கு திருவள்ளுவர் சொல்ல எனக்கே தெரியுமேன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்பவே அர்த்தங்கள் அனர்த்தமா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு தான் அது சொல்லி இருக்காங்க. நமக்கு அது இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த காலத்துல இப்ப பரிமேலழகரே வேணான்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒண்ணு தெரியாம எல்லாம் ஒண்ணும் இல்ல, பரிமேலழகரை படிக்க கூடாது வேணான்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்கு. அதுக்கு முடியல நம்ம எல்லாம் அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காகவே நம்ம எல்லாம் படிக்கணும். அத்த சுவாமி இவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஓபனாவே அதை சொல்லிட்டார். அது அவரோட லெக்சர்ல இருக்கும். நாங்க கற்க கசடுற அந்த குரூப்ல அவர் எடுத்துட்டு இருக்கும் போது அட்டென்ட் பண்ணிருக்கோம். அதுல அவர் ரொம்பவே அதுவே ஓபனாவே தான் சொல்லுவார். அவரு தான் அத்தாரிட்டி, அவர் நினைக்கிற மாதிரி யாரும் பண்ணலன்னு சொல்லிட்டு. நல்லாவே ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி நன்றி ஐயா. வணக்கம். கேக்குதா? கேக்குதுயா, சொல்லுங்க. அந்த முதல்ல நீ எடுத்த ஆரம்பமே ரொம்ப அழகா இருந்தது. கற்க வேண்டியது என்று செலக்ட் பண்றது எப்படி, எதை கற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்திருந்து சிரவண மனன நிதித்தியாசனத்திற்கும் இந்த பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம்னு சொல்லக்கூடிய அந்த 3 வகை பிரமாணங்கள் எல்லாவற்றையும் ஒன்று ரொம்ப அற்புதமாக கலந்த உரை. இந்த உரை ஒரே ஒரு முறை கேட்டுவிட்டு பொருள் சொல்லக்கூடிய, விமர்சிக்க, அதாவது பாராட்டக்கூடிய அல்லது உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. ஆனா ரொம்ப அருமையானது. இது ஒலிக்களஞ்சியத்தில் எப்போ இருக்குங்கிறதுனால பல முறை கேட்டு அனுபவிக்க வேண்டிய ஒரு தொடர். மணிக்கவாசர் சொல்லார், செம்பொருட்டுணிவே சீருடை கடலை எம்பொருட்டுன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது நீ ஏன்னு அடைக்கல பத்து நினைக்கிறேன். அதுல ஒரு பாட்டு சொல்லுவாரு. செம்பொருள் அப்படிங்கிற செம்மைத்தன்மை உடைய சிவனுடைய நிறத்தை கொடுத்திருக்காரு. வைணவபுரமாக பேசக்கூடிய பரிமேலழகரில் இருந்து சற்று மாறுபட்டு சைவ சித்தாந்தத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எனக்கு இது முதல் முறையாக நான் கேள்விப்படுகிறேன். ஏன்னா தாமரை கண்ணான் உலகு, இந்திரனே சாலும் கரி, அந்த மூத்தவள்னு சொல்ற பட இடங்கள்லாம் பார்க்கும்போது வைணவத்தை சார்ந்த கருத்துக்கள் தான் பெரும்பாலும் சொல்லுவதாக எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த உரை ரொம்ப நிதானமாக, ஆனா இது ஒரே முறையில கேட்டா புரியாது, நிச்சயமா புரியாது. பல முறை கேட்டு பார்த்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல முதல்ல நூலை துணை வைத்துக் கொண்டு முதல்ல குரலை மனப்பாடம் பண்ணிக்கணும். குரலை மனப்பாடம் பண்ணி கொண்ட பிறகுதான் அவர் எந்தெந்த இடத்துல விரிவு பண்ணிருக்கிறார், எப்படி பொருள் கொள்கிறார், ஒரு வார்த்தையை என்லார்ஜ் பண்ணி அப்படி அவர் லென்ஸ் வச்சு பார்க்கிறாருங்கிறத புரிந்து கொள்வதற்கு தனி ஞானம் வேண்டும். அந்த அம்மையார் சொன்ன மாதிரி ஓம்காரானந்த சுவாமிகள் எதை சொன்னாலும் ஒரு திருக்குறளே சொல்லும் போது கூட அதில் புரிகிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி 2 விதமா சொல்ற ஒரு குரலை ரொம்ப அதாவது அது உரைநடை மாதிரி சொல்லும்போது அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல, எந்த ஒரு குரலும் ஞாபகத்துக்கு வரல. அது சில குரல்களை சொல்லும்போது பின்பகுதியை சொல்லிட்டு முன்பகுதியை சொல்லும்போது பார்த்தா அது ரொம்ப எளிமையா விளக்கம் புரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்றைய உங்களுடைய உரை. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டக்கூடிய உரை, தெரிந்து கொள்ள வேண்டிய உரை. நீங்க சொன்ன மாதிரி
பரிமேல் அழகருடைய உரை வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அவர் பக்தி வர்க்கப்பட்ட இவங்க தான் சாமியில பூமியில சொல்லக்கூடிய ஒரு குரூப்பா இருக்கிறதுனால உண்மை பொருளை உணர்ந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. எப்பொருள் எத்தன்மை தான் இல்லை, இவங்க சொல்றதுதான் பொருள் என்று உணர்ந்து கொள்ள முடியாத அளவில் இன்று தமிழுக்கு உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மத்திய நீங்கள் பரிமேலழகரை கொண்டு வந்து இன்று எங்கள் முன்னே நிறுத்தியிருக்கு. சில வகுப்புகள், ஒரு சில வகுப்புகள் கூட போதாது, முடிந்தால் பல வகுப்புகள் நீங்களே எடுக்க வேண்டும். இதை நாங்கள் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று என்னுடைய ஆசையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அருமையா இருந்தது சார். நான் முதல்ல இருந்தே கேட்டிருந்தேன், பரவாயில்ல. இன்னைக்கு இந்த குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் வைப்பொருள் காண்பதற்கு நான் எஸ்எஸ்சி படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க சொல்றபடியே இந்த சூப்பர்ஃபிஷியல் மீனிங் தான் நிறைய திருக்குறள் அதை பற்றி புக்கு போட்டிருக்காங்களே விட எல்லா சிம்பிள் மீனிங் அப்படியே 2 லைன் 3 லைன்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை டீப்பர் மீனிங் சொல்றத அந்த பரிமேலழகர் தான் சொல்லியிருக்காரு போட்டிருக்கு. அதுதான் நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அருத்தா பத்தி, அதுக்கு வந்து அருந்தா பத்தி நான் வந்து ஏதோ சரியா தவறா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்குதான் அது அருத்தா பத்தி அப்படின்னு சொல்லி அது சரியா விளங்கி கொண்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுடைய உரை. வெங்கடேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி 2-3 முறை அதை கேட்டாதான் இன்னும் நல்ல மனதுல ஏறும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உங்களுடைய இந்த முயற்சி. அதாவது இத இவ்வளவு விளக்கமாக ஒவ்வொரு அனுமானத்தையும் அதை வந்து ரொம்ப அழகா எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐயா, இது சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல எனக்கு 2 டேக்அவே. ஒண்ணு, இந்த ஐயா பேசினதுக்கு அப்புறம் இந்த திருக்குறள்லாம் உடனே புரிஞ்சுட்டா அந்த அந்த அர்த்தம் உண்மையான அர்த்தம் இல்ல. அவ்வளவு சுலபமா புரிஞ்சுட்டா திருக்குறள் இல்ல. இதை எல்லாத்துக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிலசாபிக்கல் இதெல்லாம் ரொம்ப சுலபமா புரியுற மாதிரி இருந்ததுன்னா உண்மையான அர்த்தம் அது இல்ல. 2வது, ஐயா சொன்ன மாதிரி எனக்கு இந்த விபரீத சிந்தனை நிறைய இருக்கு. ஸோ அவர் சொல்லும் போதுதான் அதனோட டெப்த் எனக்கு புரியுது. நன்றி, ரொம்ப மிக சிறப்பா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. அது விபரீத ஞானத்துக்கு இருக்கிற இது என்னன்னா, சிறப்புன்னு சொல்லணும்னா, அது விபரீத ஞானம்னு நமக்கு தெரியாதே. என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது விபரீத ஞானம்னு எப்படி தெரியும்? அதுக்குதான் இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதலை திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்றாங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதே உனக்கு தெரியாது, அதனால திரும்ப திரும்ப கேளு அப்படின்னு. மயர் இன்னொன்னு இந்த 3 பொதுவா இந்த 3 சொல்றது ஐயன் திரிபு அறியாமைன்னு, அதை தெரிஞ்சுக்காமே இருக்கிறது, சந்தேகப்படுறது, அப்புறம் விபரீத ஞானம் 3. 4வதும் வந்து சேர்த்து ஒண்ணு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறந்து போயிடுறது. மறத்தல். ஒரு தடவை புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு, கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அப்புறம் அடியோட மறந்துட்டேன். அதுவும் ஒரு தப்பு தான், அதுவும் ஒரு குற்றம் தான் அறிவுக்கு அப்படின்னு அது 4வதும் சொல்றது உண்டு. நன்னூல்ல ஆற்று மணலுக்கு உதாரணமா சொல்றாங்க. நன்னூல்ல சூத்திரத்துல அதுக்கு அந்த டைப் ஆஃப் அறிவுக்கு ஆற்று மணல்னு பேரு. ஓகே. It does not retain, it retains, but to get it out is even more difficult. ஆமா. அந்த இதுல திருவாய்மொழியில முதல் பாட்டை இந்த உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அடுத்த வரி மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். அதுல இந்த மயர்வு மதிநலம் அப்படின்னா தெரியுது, நல்ல அந்த அறிவை கொடுத்தான். ஆனா மயர்வு அற, அதுல இந்த ஐயம் திரிபு அறியாமை மறத்தல் ஆகிய 4 குற்றங்களும் நீங்கும்படியான மதிநலத்தை கொடுத்தான் அப்படின்னு அந்த வைஷ்ணவங்களுடைய உரையில இருக்கு. மயர்வு. Thank you, sir. I think it was a good evening. Well spent. Thank you. Thanks for all the comments and positive
feedback. We'll continue our journey whenever Thank you, sir. our format We, permits. we hope you will continue with your your thoughts on Parimela with our group. Thank you Yes. very much. Thank you. Thank you, everyone. Thank you, everyone. வணக்கம்.